ஸோ என்னோட பேர் அசோக். வெஸ்டீஜ்ல சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்டையர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இம்யூனிட்டி பூஸ்ட் ஏன் தேவை, இந்த விஷயங்கள் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் அப் டு ஒரு 2.5 hours வரைக்கும் போகலாம். ஸோ என்டையர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நான் நேரில் இருந்தால் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான் இப்போ உங்க முன்னாடி நான் கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் அவசியம் இல்லை, யாருக்காவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க எடுத்துட்டா போகிறோம். அண்ட் இதை தவிர நிறைய டவுட்ஸ் வருது. இது என்ன அப்படின்னா, இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, எத்தனை நாள் நான் எடுக்கணும், எத்தனை நாள் எனக்கு நோய் குணமாகும், சரி நோய் குணமாயிடுச்சு இல்லை சரியாயிட்டேன் அப்படின்னா திரும்ப நான் இதே கண்டினியூ பண்ணணும், இதை நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு இதெல்லாம் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாமல் எப்படி நான் அதெல்லாம் சாப்பிடலாம், எந்த நம்பிக்கையில் எந்த அடிப்படையில், ஏன்னா இதுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கா, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு மட்டும் எதனா ப்ராடக்ட்ஸ் நான் எப்படி நான் கன்சியூம் பண்ண முடியும், இந்த மாதிரி எத்தனை விதமான டவுட்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு அமைய போகுது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்புக்குள்ள 3 விதமான ஒரு சக்திகள் இருக்கு. ஒன்று செரிமான சக்தி, 2வது நோய் எதிர்ப்பு சக்தி, 3வது ஏங்கு சக்தி. ஸோ செரிமான சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் சொல்ல வேண்டியதில்லை. பட் ஏங்கு சக்தி அப்படின்னு சொல்லி, இந்த ஏங்கு சக்திங்கிறது என்னன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கலாம், நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு இதெல்லாமே ஏங்கு சக்தி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ ஒரு பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33% மூணுத்தையுமே வந்து பிரிச்சுக்கலாம். 3 விதமான சக்திகளும் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி இந்த 33% சக்தி இருக்கும்பொழுது, இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சு, அப்போ கொஞ்சம் படுத்த படுக்கையா இருக்காரு. இப்போ அந்த மாதிரி நிலைமையில நம்ம பாடியில என்ன ஆகும்? ஏன்னா ஒன்ஸ் நம்ம சிக்கா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இது தேவை கிடையாது, செரிமான சக்தி இருக்காது. பிகாஸ் சாப்பிட பிடிக்காது, சாப்பிட முடியாது, ஸோ செரிமான சக்தி பெருசா இருக்காது. அதே போல ஏங்கு சக்தியும் இருக்காது, ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிடெட் ஆகிடும். அப்போ என்ன நமக்கு தேவை அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ நம்ம பாடி என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த செரிமான சக்தியும் சரி இல்லை ஏங்கு சக்தியும் சரி, இந்த 33% இந்த ஆல்மோஸ்ட் இந்த 66% அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியோட சேர்ந்து ஆல்மோஸ்ட் 100% எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பாடியை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறலாம் நம்ம பாடி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அல்டிமேட்டாக எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு முக்கோண சிம்பல் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அது எதுக்குன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கான ஒரு சிம்பல். அது ஒரு டைம்ல என்ன ஆச்சு, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. இன்னைக்கு நாமே ஆளுக்கு ஒருவர் நமக்கே இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு எந்த இடத்துலையுமே இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு சிகப்பு முக்கோண சிம்பல் அப்படிங்கிறது பெருசா பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அதிகமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸோட விளம்பரங்கள் வெளியும் சரி, பேப்பர்ல சரி, டிவியில சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வெளியில வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய காரணங்கள்ல நிறைய விஷயத்துல இன்னைக்கு நம்ம உடம்புல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள் இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி? இதை 3 விதமா நம்ம பிரிக்கலாம். நம்ம உணவுல இருந்து என்னென்ன கிடைக்கூடியதுன்னா, முதல்ல நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு காரு போல பைக்கு நம்ம எப்படி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் போடுறோமோ அதே போலதான் நம்ம உடம்பிற்கு ஃபியூயல், அதாவது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும். அதே போல நம்மளுடைய உடல் உறுப்புகளாக ஹார்ட் இருக்கலாம், லங்ஸ் இருக்கலாம், இல்லை எத்தனையோ ஆர்கன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முக்கியமாக அந்த எரிவாயு அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும். 2வது வளர்ச்சிக்கான தேவைகள். ஸோ இந்த வளர்ச்சிக்கான தேவைகள் இதையும் 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று புரதச்சத்துக்கள், 2வது மினரல்ஸ். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் இருக்கலாம், சதை இருக்கலாம், எலும்புகள் இருக்கலாம், தலைமுடி இருக்கலாம், பல உடல் உறுப்புகள் இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே வளரணும். அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அந்த டைம் ஃப்ரேம்ல முடிஞ்சு திரும்பவும் எல்லாமே புதுசா உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படக்கூடியதான் புரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்து 3வது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் விட்டமின்ஸ் முக்கியமா. ஸோ என்னன்னா தூண்டலாம், நம்ம உடம்புல எத்தனையோ விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் இதெல்லாமே சரியான முறையில நடக்கிறதுக்கு என்ன அதிகமா தேவைன்னா இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்.
ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமை எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிசன்ஸ். ஸோ மெடிசன்ஸ் இது வந்து ஒரு இம்மீடியட்டான ஒரு கியூர் அப்படிங்கும்போது இந்த மெடிசன்ஸ் ஓகே. பட் லாங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோ இந்த மாதிரி இருக்கும்போது லாங் டேர்ம்ல இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்றது பல விதமான சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 26A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல்ல ஆல்மோஸ்ட் 344 விதமான ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் சொல்றோம். இந்த ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி லாங் டேர்ம் கிரானிக் டிசீசஸ்ல பயன்படுத்தக்கூடிய சில மெடிசன்ஸ் இதை தடை பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கும் இந்த மெடிசன்ஸ் டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க. மெடிக்கல் ஷாப்ல இந்த மெடிசன்ஸ் இன்னைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி என்ன ஆகுது, இனி எவ்வளவுதான் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட நம்ம சக்திக்கு மீறின சில விஷயங்கள் லைக் இப்போ கரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸோட அட்டாக் இன்னைக்கு உலகம் முழுக்க தாக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கேன்சரோட இறப்புகள் அப்படிங்கிறது நம்ம கணக்குல எண்ண முடியாத அளவிற்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 100 லட்சம் மக்கள் புற்றுநோயினால இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் இன்னைக்கு சில ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் இது ஒரு காரணம். ரெண்டாவது அந்த காஸ்ட் செலவுகள். ஸோ வாழ்நாள் முழுக்க ஒரு மெடிசன் எடுக்கணும், அப்போ மாசம் மாசம் நம்ம பட்ஜெட் அதை ஒதுக்கியாகும். அப்போ இது ரெண்டுமே சேரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யாருமே முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. சின்ன விஷயம் டாக்டர்கிட்ட போறோம், 5 நாள் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தா நம்ம என்ன பண்றோம், மிஞ்சி போனா 2 நாளுக்கு தான் நம்ம மெடிசன்ஸ் கண்டினியூ வாங்குவோம். அந்த 2 நாள்ல நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மெடிசன்ஸ் ஃபர்தரா வாங்க மாட்டோம், ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதா இருந்தாலுமே அதை கம்ப்ளீட்டா எடுத்தாதான் அதுக்கான பக்கா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு பாக்குறோம், கரோனா இந்த ட்ரீட்மெண்ட்காக இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ் ஆர் பேராமெடிக்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இதை ட்ரீட் பண்றதுக்காகவும் இன்னைக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஸோ 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் யாருக்கு இன்னைக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பணம் செலவு பண்ணா கூட இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு நிறைய நாடுகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு சராசரியா சாமானியமான மக்களுக்காக இன்னைக்கு மருத்துவ வசதிகள் கிடைக்காது அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில இந்த இடத்துலதான் நம்ம முக்கியமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த 2 கேள்விக்கான பதில். ஒண்ணு, யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், 2வது எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால்தான் இன்னைக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள். உடல் எடை குறையலாம், உடம்புல எனர்ஜி இருக்காது, மசில்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிக்கும், ஃப்ராக்சர்ஸ் அதிகமாகலாம், அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அடிக்கடி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வரதுனால நம்ம ஒரே இடங்கள்ல முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் என்னன்னா பற்றாக்குறை. அதாவது மேல நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது கண் பார்வை கோளாறு இருக்கலாம், உடல் பருமன் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், சர்க்கரை நோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், மெமரி லாஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விதமான பிரச்சனைகள் இது 60 வயசுக்கு மேல வந்து 60 வயசுக்கு மேல ஒரு நோய் வரதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் பாதிப்பு இல்லைன்னா 60ங்கிறது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், பெரிய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அப்ப அந்த ஏஜ்ல நோய் வரும்போது அதை எப்படியோ நம்ம சமாளிச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ நம்ம வாழ்ந்துக்கிறோம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் ஏஜிங் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆக 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 உடம்புக்குள்ள நோய்களும் ரொம்ப வேகமாக இன்னைக்கு பரவ ஆரம்பிக்கும். எத்தனை விதமான நோய்கள் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நோய்கள் நான் இங்க குறிப்பிட்டு விரும்புறேன். 1 சர்க்கரை நோய், 2வது இதயம் சம்பந்தப்பட்ட நோய், 3வது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், 4வதா புற்றுநோய். ஸோ இந்த 4 நோய்கள் மட்டுமே இன்னைக்கு ரொம்ப வேகமாக அதிகமான மக்களை தாக்குறதுக்கான காரணம் என்ன? 1 புகையிலை பழக்கம்னால, ஆல்கஹால்னால, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால, சரியான ஒரு உணவு வகை உணவு முறை இது இல்லாத ஒரு காரணத்தினால, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதாவது எதுவுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை, சோம்பலான ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால, உடல் பருமனால. ஸோ இந்த மாதிரி எத்தனை விதமான காரணங்களால்தான் இன்னைக்கு இந்த 4 நோய்கள் அதிகமாக மக்களை தாக்க ஆரம்பிக்குது. அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றோம், இதை கிரானிக் டிசீஸ். ஸோ இந்த நோய் வந்துருச்சுன்னா இது வாழ்நாள் முழுக்க இந்த நோய்கள் இருக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிஸோ ஹார்ட் ப்ராப்ளம்க்கோ மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. சரி, ஒரு மெடிசன் எடுத்தா என்ன பண்ணிருக்கு, இந்த மெடிசன் இந்த நோயை குணப்படுத்து. பட் அது குணப்படுத்துறது இல்லை. வாழ்நாள் முழுக்க அந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு வராங்க. அப்ப வாழ்நாள் முழுக்க எப்ப இந்த மெடிசன்ஸ் எடுக்கணுமோ, எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதோ, காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நோயை
குணப்படுத்தக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணங்கள் ஆர் ஆரோக்கியம் இல்லாத ஒரு தன்மையினால இன்னைக்கு இந்த நோய்கள் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அதனால நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 3 கட்டத்துக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்றோம் வெல்னஸ். இந்த வெல்னஸ் அப்படிங்கிறது ஒரு 30-35 வயசு வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தாண்டிட்டோம்னா 2 கட்டத்துக்குள்ள தான் நம்ம ஆரோக்கியம் இருக்கு ஆர் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு ப்ரீ இல்னஸ். ஸோ இந்த ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க, என் உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ப்ரீ இல்னஸ் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஒரு 90% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்னு வச்சுக்கலாம். ஒரு 10% மக்கள் தான் நோய் வந்த பிறகு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நோய் வரதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆரோக்கியமா மாறணும், நோய் வந்த பின் இருக்கிறவங்க இவங்களும் திரும்ப ஆரோக்கியமாக மாறணும். இதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்மா இன்னைக்கு நம்ம இருக்கு. ஏன்னா ஒரு நோய் உருவாகிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்னு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ இந்த மன அழுத்தம் இதையே உடல் வகையில ஏற்படக்கூடிய அழுத்தம், மனதளவுல ஏற்படக்கூடிய அழுத்தம், சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய அழுத்தம். இந்த மாதிரி இந்த அழுத்தங்கள் இதையும் 4 வகையாக நம்ம பிரிக்க முடியும். 2வது டாக்ஸின்ஸ், நச்சுப்பொருள்கள். இந்த நச்சுப்பொருள்கள் எங்கேருந்து வருதுன்னா நம்ம அடிப்படையா உயிர் வாழறதுக்கு 3 விஷயம் தான் தேவை. நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். பட் இந்த 3தோட நிலைமையும் நல்ல காற்று இருக்கா இல்ல, நல்ல தண்ணீர் இருக்கா இல்ல, நல்ல உணவு இருக்கா அதுவும் இன்னைக்கு இல்லை. இந்த 3மே இன்னைக்கு அடிப்படையாக நோய் வளருவதற்கான ஒரு காரணங்கள். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது சின்ன வயசுலயே நம்ம வளர்த்துக் கொள்ளக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்கள். சிகரெட் இருக்கலாம், புகையிலை இருக்கலாம், ஆல்கஹால் இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்களாலுமே இன்னைக்கு அதிகமாக நோய் வளர ஆரம்பிக்கும். இதை தவிர மெடிசன்ஸ். ஸோ இத்தனை விதமான காரணங்கள் இதெல்லாமே இயற்கையோட மாற்றத்தினால நம்ம உடம்புக்குள்ள நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள். பட் இதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம பண்றோம். என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் சரியான நேரத்துல உணவு எடுக்கிறது இல்லை, சரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறது இல்லை. இதனாலுமே நோய் அதிகமாக உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். 2வது உடல் பருமன். 3வது சரியான தூக்கம் இல்லை. ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இந்த உறக்கம் இல்லாதனாலுமே நிறைய மனவியாதிகள், நோய்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு காரணம். அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரு எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாது. ஸோ இந்த மாதிரி இத்தனை விதமான காரணங்கள் இதுதான் இன்னைக்கு முக்கியமாக ஒரு நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த 90% மக்கள் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஒரு நோயினால தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த 2 ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு டாக்டர்ஸ், இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒரு டாக்டர்ஸ்ட போறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மெடிசன்ஸ் எடுக்கிறோம். அப்ப மெடிசன்ஸ் எடுக்க வாழ்நாள் முழுக்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த மெடிசன்ஸ்ல இருந்து வரக்கூடிய எத்தனை விதமான சைடு எஃபெக்ட்ஸ்னால இன்னைக்கு நிறைய இறப்புகள் ஏற்படுது. அதுவும் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2,25,000 பேர் ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போறாங்க. தேவையில்லாத சர்ஜரினால, ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய பல தவறுகள் காரணங்களால, ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, ஸோ தேவையில்லாத மருந்துகள் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி நிறைய காரணங்களால இன்னைக்கு 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில நான் ஆரோக்கியமா இருந்தா போறோம் அப்படிங்கிற நினைப்புல இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு மெடிசன்ஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறது. ஆயுர்வேதா போவாங்க, சித்தா போவாங்க, ஹோமியோபதி போவாங்க, யுனானி போவாங்க. எத்தனையோ மருத்துவ முறைகள் அடுத்து மாற 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 என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் காணாம போகும். எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நம்ம பணம் கையில இருக்கக்கூடிய பணமும் இன்னைக்கு காணாம போகும். ஸோ நேரத்துக்கு மருந்து எடுக்கிறது இல்லை, அதுவும் இல்லாம ட்ரீட்மெண்ட்டோட செலவுகள், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள். இது எல்லாமே ஒரு நோய் வந்த பிறகு ஏற்படக்கூடியது. ஸோ அடிப்படையாக என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். சரி, அப்போ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? ஏன்னா ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வரது இல்லை. எந்த வயசுல, எப்போ, எப்படி, எந்த மாதிரியான நோய் யாருக்கு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா உடம்புல எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம உடம்புக்குள்ள நோய் வர ஆரம்பிக்கும். அதனால்தான் உடல் நமக்கு நிறைய அறிகுறிகள் காமிச்சிட்டு வருது. சாப்பிட பிடிக்கல, பசி இல்லை, தூக்கம் இல்லை, உடல் எடை குறைய ஆரம்பிக்குது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, எப்போதுமே ஒரு சோர்வு தன்மை அதிகமாக இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்ற முதல் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த முதல் கட்ட அறிகுறிகள் இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வு கொடுக்கணும்னா பிரச்சனை இருக்கு. இந்த தீர்வு கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகுது? லிவர் டேமேஜ் ஆகலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம், ஜாயிண்ட் பெயின் ஏற்படலாம். ஸோ உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயலிழக்க ஆரம்பிக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள். இது எல்லாமே என்ன சொல்லும், 2ஆம் கட்ட அறிகுறிகள். ஸோ இந்த முதல் 2 கட்டத்துல நம்ம சரியான ஒரு தீர்வு நம்ம உடம்புக்குள்ள கொடுக்காம விட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே கட்டம் மரணம் அப்படிங்கிற ஒரு கட்டம். அப்ப இன்னைக்கு ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்ல நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, அடிப்படையாக பாதிக்கக்கூடியது பொருளாதாரம். ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபர் திடீர்னு ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, ஆர் இப்ப இருக்கக்கூடிய கொரோனா வைரஸோட தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்காக கையில பணம் இருந்தா செலவு பண்ணலாம், சேமிப்புல இருந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணலாம். சரி, இது எதுவுமே இல்லைன்னா கடன் வாங்கியாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகுது? இப்ப எப்படியாச்சும் பணம் செலவு பண்ணி காப்பாற்றணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு தனி நபரோட நோய் அப்படிங்கிறது அவரை மட்டும் பாதிக்கக்கூடியது இல்லை, அந்த குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடியது. அப்ப இன்னைக்கு நான் நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வரத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா செல்ஃப் கேர். அதாவது என் உடலுக்கு நான் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சோசியல் டிஸ்டன்சிங். உங்களை தனிமைப்படுத்திக்கங்க, சேஃபா இருங்க, வெளியில போக வேணாம். பிகாஸ் எந்த அளவுக்கு பாதுகாப்பு நமக்கு நாம கொடுத்துக்கிறோமோ அதுதான் உண்மையிலேயே நோய் வராமல் நமக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த தடுப்பு, இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் 2 விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கணும். ஒண்ணு, அடிப்படையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். 2வது, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இது திரும்ப ரீபேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இது மட்டும் எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள கிடைச்சிட்டு இருந்தாலே போதும். இன்னைக்கு எத்தனையோ நோய்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. பட் பெரும்பாலான மெடிசன்ஸ் அந்த நோயை குணப்படுத்துறது கிடையாது. காரணம், எந்த விதமான மாடர்ன் மெடிசன்ஸுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்த முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட இன்னைக்கு நம்ம வாழணும்னா அதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் 2004 தோணுன வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கிற செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. ஏன் இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி? நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புனால மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக மாற முடியும். அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பா இருக்கும்? ஏன்னா நம்ம உடல் எப்படி உருவாகுங்கிறது நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களாக மாறும்போது திசுக்களாக மாறுது, அதை டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இந்த டிஷ்யூஸ் உடல் உறுப்புகளாக மாறும். இந்த உறுப்புகள் வேலை செய்ய ஒரு சிஸ்டம் இருக்கு, அது எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். ஸோ செல்கள் ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். செல்கள் ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்கும். செல்கள் இறந்து போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னா இதற்கு இந்த 4 தூண்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். இந்த 4 தூண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்கள். முதல் தூண் பிரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி. இது நம்ம உடம்புக்குள்ள எப்போதும் நல்லா இருக்கும். 2வது தூண் நச்சுத்தன்மை நீக்கம். ஏன்னா எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள உள்ளேந்தும் சரி வெளியிலேருந்தும் சரி பலவிதமான நச்சு பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்துட்டு தான் வரும். இந்த நச்சு பொருட்கள் இது உடம்பை விட்டு போகணும்னா 2வது தூணான டீடாக்சிபிகேஷன், நச்சுத்தன்மை நீக்கம்ங்கிற இந்த தூண் அவசியம். பொதுவா இன்னைக்கு நம்ம வாழ்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம உடல் எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து உடல் பேலன்ஸ் ஆகணும்னா நார்மலைசேஷன், அதாவது சமச்சீர் நிலை அப்படிங்கிற இந்த 3வது தூண் அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும், உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் வெளியில போகணும், உடல் எப்போதுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். இந்த 3 தூண்களும் இன்னைக்கு வேலை செய்யணும்னா இதற்கு இருக்கக்கூடிய ஒரே தூண், அதுதான் சப்ளிமெண்டேஷன், ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிற இந்த தூண். ஸோ இந்த 4 தூண்கள் எப்பெல்லாம் தேவை? ஒரு நாளும் நமக்கு இந்த தூண்கள் தேவை. அதே போல வாழ்நாள் முழுக்க இந்த 4 தூண்களும் நமக்கு அவசியம். ஸோ இந்த 4 தூண்களால மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். எப்பனா வாழ்நாள் முழுக்க. கொரோனா மட்டும் இல்லை, எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான பாக்டீரியாவோ வைரஸோ எதுவா இருந்தாலும் சரி, இதை நம்ம உடலை தாக்காமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும்னா இந்த 4 தூண்கள் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட் இது எல்லாருமே உங்களால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா
இனிமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எளிதாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த 4 தூண்களுக்குள்ளதான் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை பொருட்களும் இருக்கு. எல்லாமே உப உணவு, துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் தான் இந்த அத்தனை பொருட்களுமே. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதை முதல்ல யார் எடுக்கணும் அப்படின்னா, அந்த 90% இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். சரி, அந்த ஒரு 10% இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்யூஷன் இருக்குன்னா, அவங்களுக்காக நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆயுசாந்தே மட்டும் கொடுத்தா பத்தாது, அது கூட சேர்ந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸும் கொடுக்கும். இன்னைக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற நிறுவனத்துல பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேருக்காக இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு மேலும் இன்னும் எத்தனையோ நிறைய ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இனிமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுத்துட்டு வராங்களோ, அதனால்தான் ஒரு 15 ஆண்டுகள்ல இன்னைக்கு இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வர முடிஞ்சது. ஸோ அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பொருட்களோட தயாரிப்பு, அதனால கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாத்தினாலுமே இந்தியால பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் தொடர்ந்து 2 வருஷம் 17, 18 இந்த 2 வருஷம் தொடர்ந்து இந்த அவார்ட் நமக்கு கிடைச்சிச்சு. ரைட், இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். ஒன்னு, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாம இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கான பதில். ரெண்டாவது, ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மெடிசின்ஸை நிறுத்திட்டு இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்தா போதுமா? இது 2 கேள்விக்கான பதில் பார்க்கலாம். ரைட், இப்ப நம்ம வந்து ஒரு பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கி, நியூட்ராசட்டிக்கல் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து. ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல்களும் ஆரோக்கியமாக மாறத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், துணை உணவு, உப உணவு, ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், எல்லாமே என்ன சொல்றோம், நியூட்ராசட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்ல வரும். ரைட், இதற்கு அதர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல். ஸோ ஃபார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது மெடிசின்ஸ். ஸோ மெடிசின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு தயாரிப்புகள். அப்போ கெமிக்கல் பேஸ்ட் அப்படிங்கும்போது அது எல்லாமே சைட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். சைட் ஸ்பெசிபிக்னா குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மட்டுமே போய் வேலை செய்யக்கூடியது, அதுதான் என்ன சொல்றோம், சைட் ஸ்பெசிபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சைட் ஸ்பெசிபிக் ஆர் இந்த மெடிசின்ஸ் இதை எடுக்கும்போது இதனால நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம். சரி, இப்ப யார் எதை படிக்கிறாங்க? ஒரு பார்மசூட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இதை படிக்கக்கூடியவங்க முக்கியமா டாக்டர்ஸ். அனாட்டமி, பிசியாலஜி படிப்பாங்க, உடல் உறுப்புகள் பத்தி படிக்கிறாங்க, அந்த உறுப்புகள் அதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதுக்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இதுதான் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் நியூட்ராசட்டிகல்ஸ் பத்தி அவங்களோட சப்ஜெக்டுக்குள்ள கிடையாது. அவங்க விருப்பமா நியூட்ராசட்டிகல்ஸ் மேபி படிக்கலாம், பட் அவங்களோட சப்ஜெக்ட்ல இந்த நியூட்ராசட்டிகல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நியூட்ராசட்டிகல்ஸ் பத்தி தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட நான் என் சப்ளிமெண்ட்டை சாப்பிடணுமா வேணாமான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், அதர் ஹேண்ட் நம்ம என்ன படிக்கிறோம்னா, இப்போ இந்த லைவ் ட்ரைனிங் வழியாகவும் சரி, ஆர் நம்மளுடைய ஜெனரல் எஜுகேஷன் ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்கும்போது நம்ம நியூட்ராசட்டிகல் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ நியூட்ராசட்டிகல்ஸ் பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம பார்மசூட்டிக்கல் நம்ம படிக்கிறது இல்லை. ஸோ எப்போ நம்ம பார்மசூட்டிக்கல் பற்றி நமக்கு தெரியாதோ, டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்டோ மெடிசின்ஸோ நிறுத்த சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ உங்க ஆரோக்கியத்திற்காக உடல் பழையபடி ஆரோக்கியமாக மாறதுக்கு தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இதை தான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது, இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அப்படிங்கிற அவார்ட் 2017 இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் அமெரிக்கால இவங்களும் நமக்கு இந்த விருதை கொடுத்திருக்காங்க. ஃபைன். ஸோ ஆரம்பத்துல இத்தனை நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே எதுக்காக கேட்டீங்கன்னா, அந்த முதல் கேள்வி, அதாவது யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எந்த நோய்க்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் எனக்கு ஜென்ரலா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த டவுட்ஸ் தான் கேட்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நோய்க்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, என்ன சப்ளிமெண்ட்ல என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா, ஸோ தட் நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும், மற்றவங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம்
அப்படிங்கிற இந்த நாலேஜ் இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த சிம்பிளா சொல்லணும்னா, மூச்சு விடுற எல்லாரும் எடுக்க வேண்டிய பொருட்கள், வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக மூச்சு விடணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே எடுக்க வேண்டியதுதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். ரைட். அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 4 தூண்களுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டேல நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரி. இந்த இம்யூனிட்டி பூஸ்ட்ல 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாதிரியான இம்யூன் சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்கின், சருமம். அது மட்டும் இல்ல, மியூக்கஸ், அதாவது இந்த சளி மூக்கில இருந்து தனித்தனியா வரக்கூடியன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ள போகாம தடுக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமியோ ஏதோ உடம்புக்குள்ள வருதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அந்த கிருமிகளோ பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை, நச்சு பொருள்களை அப்படியே கவ்விடும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம், இந்த வீக்கம் ஏற்படாம தடுத்து அந்த நம்ம உடம்புல இருந்து இந்த கிருமிகளோ நச்சு பொருள்களோ உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடியதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள். ஸோ வெள்ளை அணுக்கள் நல்லா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். இதெல்லாமே என்ன சொல்றோம், நான் ஸ்பெசிபிக். அதான் நான் ஸ்பெசிபிக் எப்போதுமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்றதும் சரி, ஒரு வெள்ளை அணுக்கள் உடம்புல ப்ரொடெக்ட் பண்றதும் சரி, இதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடிய விஷயம். ஆனா மூன்றாவதா இதையும் தாண்டி, ரைட், இப்ப நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு. இப்ப இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், உடல் அதை எதிர்த்து போராடுறதுக்காக உருவாக்கக்கூடியதான் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ்ங்கிறது இது ரொம்ப ஸ்பெசிபிக். இது எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம உடல் உருவாக்கக்கூடிய. சின்ன வயசுல பார்த்துருக்கோம், நம்ம எல்லாருமே போலியோ டிராப்ஸ் நம்ம எடுத்திருப்போம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு போலியோ டிராப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போலியோங்கிறது பேசிக்கா அது எல்லாமே கிருமிகள். ஏன் இந்த கிருமிகள் இந்த சின்ன வயசுல கொடுக்கும்? ஏன்னா இந்த கிருமிகள் இது உடம்புக்குள்ள போகும்போது உடல் அதெல்லாம் எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் ஏற்கனவே உருவாக்கிடுச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ள வருதா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உடல் அந்த ஆன்டிபாடிஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ வரக்கூடிய பிரச்சனையை தடுத்து இதை அழிச்சு உடம்பு விட்டு வெளியில தடுக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஒரு தொற்று நம்ம உடம்புக்குள்ள ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த 3 நல்லா இருக்கும்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோனி. நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோனி டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல அதிகமாக விளையக்கூடிய ஒரு பழம். இந்த நோனிக்கு எத்தனையோ விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நோனி ஒரு நல்ல செரிமான சக்தியை அதிகப்படும். அதனால்தான் டைஜஸ்டிவ் என்சைம் உடம்புக்குள்ள செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய என்சைம்ஸை தூண்டுறதுனால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். நோனி எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே போல நோனி எடுக்கிறதுனால மன அழுத்தம் இதுவும் குறைக்க முடியும். ஸோ தூக்கம், மன அழுத்தம் இதெல்லாம் எப்படி ஒரு சப்ளிமெண்ட்னால பண்ண முடியும் அப்படின்னா, எஸ், இதெல்லாம் நம்ம மூளையில இருக்கக்கூடிய மெலட்டோனின், செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்த இம்பேலன்ஸ் இது கரெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வரும், ஸ்லீப் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். அதே போல ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைஞ்சு நம்ம எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். நோனி ஒரு நல்ல பெயின் கில்லர், வலி தாங்கக்கூடிய சக்தியை நோனி அதிகப்படுத்தும். அதே போல இன்ஃப்ளமேஷன், வீக்கம், இந்த பாக்டீரியானால, வைரஸ்னால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கக்கூடியது நோனி. ஸோ ஜென்ரலா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது நோனி. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே நச்சு பொருள் உருவாகக்கூடியதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நச்சு பொருளை அழிக்கக்கூடிய எல்லாமே பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நோனிலையும் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு. ஸோ நோனி பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது உடம்புல எனர்ஜி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு, செரிமான பிரச்சனைகள் இருக்கு, செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, வலி இருக்கு, அலர்ஜி, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், முழங்கால் மூட்டு வலிகள்,
நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், அலர்ஜி, ஆஸ்மா, இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்கு, ஒரு ஞாபக சக்தி குறைபாடு இருக்கு, உடல் பருமன் இருக்கு, சரியா தூக்கம் வரல, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 23 விதமான பிரச்சனைகள்ல நோனி கொடுத்ததுல நோனியில முக்கியமான 3 உட்பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னு ஜெரோனின், 2 ஸ்கோபோலட்டன், 3வது டமாந்தகால் அப்படிங்கிற இந்த 3 பொருட்கள் நோனில இருக்கிறதுனால இது 3மே இத்தனை விதமான பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய. ஸோ நோனி எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுக்கணும். ஸோ நான் ஆரம்பத்துல சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்திட்டேன். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வெறும் வயிற்றுல தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் எடுக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா 1 மணி நேரம் கேப் மட்டும் விட்டீங்கன்னா போதும். ரெண்டாவது, இப்போ ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் அப்படின்னு சொன்னேன். அப்போ சில பேருக்கு ஒரு டவுட்ஸ் வரும், 3 கேப்சூல்னா அட் அ டைம் 3 கேப்சூல் போடணுமா, இல்லை ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் பிரிச்சு எடுக்கலாமா அப்படின்னு. 2 விதமாகவும் எடுக்கலாம். அட் அ டைம் 3 கேப்சூலும் போடலாம், அவர் 3 வேலைக்கு பிரிச்சும் கேப்சூல்ஸை எடுத்துட்டு வரலாம். ரைட். இப்போ அந்த 4 தூண்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ டெஃபினட்டா நம்ம ஒரு சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்தா பார்த்தாரு. இந்த 4 சப்ளிமெண்ட்ஸுமே நிச்சயமா நம்ம எடுக்கணும். அப்போ 4 சப்ளிமெண்ட்ஸ் 3 கேப்சூல் 12 கேப்சூல் ஒரு நாளைக்கு எடுக்கணுமே அப்படின்னா எப்போ எடுக்கலாம்? ஒரு வேலைக்கு ஒரு ப்ராடக்ட். ஸோ காலையில் ஒரு ப்ராடக்ட், மதியம் ஒரு ப்ராடக்ட், ஈவினிங் ஒரு ப்ராடக்ட், நைட் ஒரு ப்ராடக்ட், இப்படி 3 கேப்சூலாக எடுக்கலாம். இல்லை 4 ப்ராடக்ட்லேருந்து ஒரு கேப்சூல் எடுத்துட்டு காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம், இப்படியும் நம்ம சப்ளிமெண்ட்ஸை எடுக்கலாம். ரைட். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். பிகாஸ் இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரணம். அண்ட் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு. செரிமானம் குறைஞ்சாலே நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உலக நலவாழ்வு சங்கம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இம்சாம் போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உலகம் முழுக்க போராடிட்டு வருது ஒரு காரணத்துக்காக, என்னன்னா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்பைருலின். கடல் பாசி, சமுதிர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினால கிட்டத்தட்ட 60-75% அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புரதச்சத்துக்கள் ஸ்பைருலினால இருக்கு. வேற எந்த விதமான உணவுலையுமே இல்லாத அளவிற்கு 60-75% புரோட்டீன்ஸ் ஸ்பைருலினால மட்டும்தான் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ், சர்க்கரை, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15% சர்க்கரை ஸ்பைருலினால இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட், இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு, இது ஸ்பைருலினால இருக்கு. மினரல்ஸ், அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம், இந்த மாதிரியான நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைருலினால இருக்கு. விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் விட்டமின் B1, B2, B3, B6, B12, விட்டமின் E, விட்டமின் K, விட்டமின் H, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இதுவும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா ஸ்பைருலினால இருக்கு. அண்ட் பிக்மெண்ட்ஸ், ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஸ்பைருலினால இருக்கு. ஸோ ஸ்பைருலினாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட், குளோரோஃபில் இருக்கிறதுனால ரத்த விருத்தி அடையும், அதாவது நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைகோசைனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால லிவர் மற்றும் கிட்னி இந்த 2 உறுப்புகள்ல டேமேஜஸ் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய. 3வது, தைராய்டு கிளான்ஸ். ஸோ தைராய்டு நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட். இப்போ தைராய்டு ஹார்மோனோட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்பைருலினா எடுக்கலாம். அதே போல உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க, ஸோ பிகாஸ் பேசிக்காகவே 2 விஷயம். ஒன்று என்ன ஆகுன்னா பசி தூண்டாது, ஏன்னா இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் ஸ்பைருலினால இருக்கிறதுனால அடிக்கடி பசி எடுக்காது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பையும் அதிகமாகும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்காகவும் ஸ்பைருலினா பயன்படுத்தலாம். பாலிசாக்கரைட்ஸ், அதாவது இந்த சர்க்கரை இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விட்டமின்ஸ் பத்தி நான் சொன்னேன். அது முக்கியமாக விட்டமின் B12, ஏன்னா இந்த விட்டமின் B12 ரத்த சோகை, அனிமியா போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல விட்டமின் B12 நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான ஒரு விட்டமின். ஸோ இந்த விட்டமின் B12 இது பெரும்பாலான வெஜிடேரியன் சோர்ஸ்ல கிடையாது. ஸோ ஸ்பைருலினால தான் ரிச் சோர்ஸ் இருக்கக்கூடிய. பீட்டா கரோட்டீன்ஸ்ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். அதே போல
கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ரேடியேஷன் ஒரு கீமோதெரப்பியில் இருக்காங்க அப்படின்னா அதனோட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. செலினியம் முக்கியமான ஒரு மினரல் இதில் இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது. அதே போல முழுமையான ஒரு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மிஸ்கேரேஜ்ங்கிறது என்ன, அடிக்கடி குழந்தை தங்காது, அது கரு நிற்காது, அபார்ஷன் ஆகும். ஸோ அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை தடுக்கக்கூடியது. அதே போல ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம், இந்த பாதிப்புகள் இது வராமல் தடுக்கக்கூடியது. பிரெக்னென்ட் ஆகும், கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஸ்பார்லின். ஸோ 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரோம். அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் தான் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால்ல ஏன்னா 5 விதமான இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கொலஸ்ட்ரால்ல இருக்கு. ஸோ 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, வளர்ச்சிக்கான தேவை. இன்னைக்கு டிவி விளம்பரங்கள்ல நிறைய சொல்றாங்க, இது சாப்பிட்டா ஹைட் வரும், இது சாப்பிட்டா வெயிட் வரும், இதனால நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது. பட் கொலஸ்ட்ரால்ல நேச்சுரலாகவே அந்த க்ரோத்கான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரெண்டாவது, இம்யூன் ஃபேக்டர்ஸ். ஸோ இம்யூன் ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புல எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன 3 விதமான விஷயங்கள்ல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு. ஸோ அதை தூண்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால்ல இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரால்லையுமே ஊட்டச்சத்துக்கள், புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுவும் கொலஸ்ட்ரால்ல இருக்கு. ஸோ பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதுமே நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல அடிக்கடி சளி பிடிக்குது, இல்லை காய்ச்சல் வரும், ஏதாவது அலர்ஜி, ஸோ உடம்புல பேசிக்கா அலர்ஜி வராமல் தடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரால். செல்ஸ் பேசிக்கா டேமேஜ்டு செல்ஸ் இருந்தாலுமே சரி, இல்லை டெத் செல்ஸ் இருந்தாலுமே சரி, அந்த செல்ஸை திரும்ப உருவாக்கி அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணி எப்போதுமே ஹெல்த்தியான ஒரு செல்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரால். செல்ஸ் ஹெல்த்தியா இருந்தா நம்ம ஹெல்த்தியா இருப்போம், நம்ம ஹெல்த்தியா இருந்தா எப்போதுமே நம்ம உடம்புல ஒரு நல்ல சுறுசுறுப்பு அப்படிங்கிறது. என்னதான் சாப்பிட்டாலுமே சம்டைம்ஸ் அந்த ஊட்டச்சத்துக்கள் உடம்புனால முழுமையாக எடுக்க முடியாம போகலாம். ஸோ அந்த நியூட்ரிஷனல் அப்டேக் இதை அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரால். எலும்புகளோட அடர்த்தி, போன் மாஸ், ஸோ போன் மாஸ் இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே போல ஸ்கின், ஸோ ஸ்கின் ஹெல்த்தியா இருந்தாலே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ நம்ம டிஃபென்ஸும் நல்லா இருக்கும். ஞாபக சக்தி இதுவும் அதிகமாகும். ஸோ கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் எம்டி ஸ்டொமக்ல. சோத்து கற்றாழை ஆர் கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலோவேரா, இதுல 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் அலோவேரால இருக்கு. ஸோ பெரும்பாலும் இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளோட பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, நம்ம உடலோட தன்மை, பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸுமே நோய் வருவதற்கும் ஒரு காரணங்கள். குறிப்பாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கும் உடல் உஷ்ணம் ஒரு காரணம். ரெண்டாவது, பிஹெச் பேலன்ஸும் ஒரு காரணம். ஸோ அலோவேரா எடுக்கிறதுனால நம்ம உடல் உஷ்ணம் இதை குறைச்சு நார்மல் பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல பாடியோட பிஹெச் பேலன்ஸை அமிலத்திலேருந்து கரியமிலத்தன்மையாக மாற்றக்கூடிய தன்மை அலோவேரால இருக்கு. உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். முக்கியமாக ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸோ முகப்பொருள்லேருந்து சோரியாசிஸ் வரைக்கும் எத்தனை விதமான ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு அலோவேரா நம்ம எடுத்துட்டு வரலாம். அதே போல மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. பிளட் சுகர் லெவல்ஸ், ஸோ நம்ம உடம்புல எப்போதுமே சுகர் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அலோவேரா. வாய்ப்புண், கம் டிசீசஸ், ஸோ வாயில ஏற்படக்கூடிய அல்சர், வயிறு, குடல் இதில் ஏற்படக்கூடிய அல்சர், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பையும் குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கக்கூடிய தன்மை அலோவேரால இருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக் ஆர் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ அலோவேரால விட்டமின் கே இருக்கு. விட்டமின் கே முக்கியமாக பிளட் கிளாட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின். விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்கு, கண் பார்வைக்கு முக்கியமா இந்த விட்டமின் ஏ அவசியம். ஸோ அலோவேரா எவ்வளோ இருக்குன்னா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம என்ன அதிகப்படுத்தணும் அப்படின்னா முக்கியமாக சிட்ரிக் ஆசிட், அதாவது விட்டமின் சி. ஏன்னா விட்டமின் சி முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விட்டமின்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய இந்த விட்டமின் சி எடுக்கிறோமோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். ஸோ விட்டமின் சியோட ஒரு ரிச் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது முக்கியமாக ஆம்லா. ஆம்லால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஆம்லா எடுக்கிறதுனால தலைமுடி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதாவது தலைமுடி உதிர்வு இருக்கலாம், அல்ல முடியோட அடர்த்தி குறையது இருக்கலாம், இல்லை நிறைய சின்ன வயசுல நரமுடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். இதை தடுக்கக்கூடியது ஆம்லா. செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது ஆம்லா. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். ஆனா சர்க்கரை நோய் இருந்தாலுமே ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியது ஆம்லா. கொலஸ்ட்ரால், ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆம்லா. புற்றுநோய், ஸோ புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புகள் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ், முக்கியமா பெண்களுக்கு வரக்கூடிய எலும்புகளோட தேய்மானம், இது வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஸோ கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா அதில் முக்கியமாக விட்டமின் சி இருக்கு, அண்ட் ஆஸ் வெல் அஸ் கண்ணில் ஏற்படக்கூடிய குளுக்கோமா இல்லை கேட்ராக்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஒரு ஐசைட் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஆம்லா எடுத்துட்டு வரலாம். ஸோ பேசிக்காகவே நம்மளுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், ஏன்னா ஜென்ரலா ஏஜிங் ஃபேக்டர் அதிகமாக என்ன ஆகுனா இந்த ஸ்கின்ல நம்ம ஃபேஸ்ல இதெல்லாம் சுருக்கங்கள் அதிகமாக தெரியும். ஸோ இந்த ஏஜிங் ஃபேக்டர்ஸ், இந்த சுருக்கங்களை குறைக்கக்கூடியதும் ஆம்லா, வயோதிக தன்மையை தடுக்கக்கூடியதும் ஆம்லா. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வயோதிக தன்மை வராமல் தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நோயும் வராமல் தடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இதில் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தூண் அதுல இருக்கக்கூடிய இந்த 5 விதமான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் க்ளோசிங் இருக்கு. அதனால நீங்க ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த 5மே நம்ம பாடியை டிஃபென்ஸை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கான முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து 2வது தூண் நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மைகள் நீக்கம். இதுல ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கு. இந்த 4 ப்ராடக்ட்டுமே ஒரு விதத்துல நம்ம உடம்புல போகக்கூடிய ஸ்கின்ல வெளியில இருந்து வரக்கூடிய நச்சு பொருளா இருக்கும், உடல் உறுப்புகள்ல உள்ளுக்குள்ளேயே உருவாகக்கூடிய நச்சு பொருளா இருக்கலாம். இது எல்லாமே தடுக்கக்கூடியது இந்த 4 விதமான ப்ராடக்ட்ஸ். இது எதை பாதிக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதிக்கும். ஸோ இந்த செல்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா இதுல காமிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு செல்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா செல்கள் எப்போ இந்த மாதிரியான ஒரு செல்களாக மாறுதோ ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள நுழைய முடியாது. அதே போல செல்களிலிருந்து கழிவுகளும் வெளியில வராது. சராசரியா நம்ம உடம்புக்குள்ள ஒரு நிமிஷத்துல 100 மில்லியன், அதாவது 1 மில்லியன்கிறது 10 லட்சம், ஸோ ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் செல்கள் நம்ம உடம்புக்குள்ள திரும்ப உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. புது புது செல்களாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய செல்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28 நாள புதுப்பிக்க முடியும். கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள் அப்படிங்கிறது 500 நாள புதுப்பிக்கும். குடல்ல இருக்கக்கூடிய செல்கள் 3 நாள்ல திரும்ப புதுசா உருவாகும். சிகப்பணுக்கள் 120 நாட்கள், வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல திரும்பவும் நம்ம உடம்புக்குள்ள இது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ செல்கள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியான ஆரோக்கியமான செல்களாக இருக்கும். ஸோ செல்கள் இப்படி இருந்தா தான் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள நுழைய முடியும். அதே போல செல்கள்ல இருந்து கழிவுகளும் வெளியில வர முடியும். ஸோ இது நமக்கு தேவை அப்படின்னா கேனோடர்மா அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் அவசியம். ஸோ கேனோ அப்படிங்கிறது ஒரு விதமான காளான். இந்த கேனோடர்மா இந்த காளான் இது ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசிஎம் அதுல லேபிளிங்ல இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதிக் ப்ராப்பரேட்டரி மெடிசன்ஸ் இந்த லேபிள்ல இந்த கேனோடர்மாவோட வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஏன் இந்த கேனோடர்மா ரொம்ப முக்கியம்? இந்த காளான் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 38,000 வகையான காளான் இருக்கிறதா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 38,000 வகையிலுமே 2,000 வகைகள் மட்டும்தான் நம்ம சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் மீதி இருக்கக்கூடிய 36,000 வகையும் வந்து விஷத்தன்மை கொண்டது. அந்த 2,000லுமே 200 வகைகள் மட்டும்தான் மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த 200லுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கேனோடர்மா லூசிடம். கேனோனா காளான் மஷ்ரூம், டர்மானா ஸ்கின் சருமம், லூசிடம்னா பளபளக்கக்கூடிய. ஸோ அழகான ஒரு பளபளக்கக்கூடிய ஒரு சருமத்தை கொண்டதுனால இதை கேனோடர்மா லூசிடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேனோடர்மால கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இந்த
கேனோடர்மால இருக்கு. இந்த கேனோடர்மா ஒரு 4 வகையில 4 வழிகள்ல நம்ம உடலை ஆரோக்கியமாக மாற்றி அமைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ சில பேர் கேட்குறாங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு எத்தனை நாள் நான் எடுக்கும், எத்தனை நாள் என் பிரச்சனைகள் தீரும், சரி இப்போ சரியாயிடுச்சுன்னா நான் திரும்ப அதை கண்டினியூ பண்ணணுமா இல்லை விட்டுறலாமா அப்படிங்கிற சில கேள்விகள் வரும். ரெண்டாவது சைட் எஃபெக்ட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகளும் பொதுவாகவே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேனோடர்மா எடுக்கும்பொழுது ஒரு 4 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆனா தான் கம்ப்ளீட் ஹெல்த், அதாவது அந்த ரிசல்ட்ஸ் எண்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளோ பாதிப்புகளோ உடம்புக்குள்ள வராமல் தடுக்க எப்போதுமே நம்ம ஹெல்த்தியா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கணும்னா இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்கேனிங் ப்ராசஸ். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் இது எல்லாமே நல்லா இருக்குமா இல்லை கெட்டு போயிருக்குமா இல்லை டேமேஜ் ஆயிருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ப்ராசஸ் தான் ஸ்கேனிங் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு சராசரியா 3 மாத காலம் டைம் எடுக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ் டீடாக்சிஃபிகேஷன். ஸோ பாடியில் ஆல்ரெடி செல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சு பொருள்கள் இதெல்லாம் உடம்பு விட்டு வெளியில போகணும். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் உடம்பு விட்டு வெளியில போகணும். எப்படிலாம் போகணும்னா யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, ஏதோ ஒரு ரூட்ல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பாடியில தெரியுது அப்படின்னா அந்த ரூட் வழியா இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்பு விட்டு வெளியில போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜுக்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 3வது ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜுக்கு என்ன வேணும்னா பேலன்ஸ் வேணும். ஸோ இந்த பேலன்ஸ் எதுக்காக? இந்த பேலன்ஸ் ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியேறிச்சு. இப்போ செல்களுக்கு என்ன வேணும்? நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள் வேணும். கேனோடர்மால 400+ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொன்ன, மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே செல்ஸ்க்கு ஃபீடாக ஆரம்பிக்குது. இந்த 3வது ஸ்டேஜ்ல சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ் ரெஜுவினேஷன். ரெஜுவினேஷன்ங்கிறது புனரமைப்பு, மறுவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ரெஜுவினேஷன். ஸோ இந்த 4வது ஸ்டேஜ் ஏற்கனவே என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம உடல் இருந்தாலும் சரி அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து திரும்ப ஆரோக்கியமான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படணும்னா 4வது ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும். இந்த 4வது ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேனோடர்மா தொடர்ந்து விடாம 2 வருஷம் எடுக்கும்பொழுது அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைகளும் உடம்புக்குள்ள வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். ஸோ தொடர்ந்து கேனோடர்மா நம்ம எடுத்துட்டு இருக்கும் போதும் சரி இந்த வைரஸோ இல்ல பாக்டீரியாவோட பாதிப்புகள் இது நம்ம உடம்புக்குள்ள வராமல் தடுக்க முடியும். ஸோ இப்ப புரிஞ்சுட்டு இருப்பீங்க, கேனோடர்மா எடுக்கணும் அப்படின்னா விடாம தொடர்ந்து 2 வருஷம் எடுத்துட்டு வரணும். ஸோ இது கேனோடர்மா மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே நம்ம பாடியில இந்த டிஃபென்ஸ் இதை கொண்டு வரதுக்கு இந்த மெத்தட்ல தான் கொண்டு வரும். ஸோ கேனோடர்மா ஆர் சப்ளிமெண்ட்ஸ் விடாம தொடர்ந்து 2 வருஷம் எடுக்கும்போது தான் பரிபூர்ணமான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட். சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஆனா அந்த சைட் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போ நம்ம கேனோடர்மா ஆர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோமோ அப்போ உடம்புல ஏதாவது ஒரு சேஞ்சஸ். சில பேருக்கு கண்ணு ரெட் ஆகலாம், சில பேருக்கு யூரின் போகும்போது மஞ்சளா போகலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், சில பேருக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ஆகலாம், ஆர் சில பேருக்கு அங்கங்க ரேஷஸ், ஸ்கின்ல ரேஷஸ் வரலாம், சில பேருக்கு திடீர்னு சளி பிடிக்க ஆரம்பிக்கலாம், இருமல் தொடர்ந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம உடம்புக்குள்ள தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் உடம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. என்ன மாதிரி வேலை அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து இந்த நச்சு பொருள்களை வெளியில இந்த ரூட்ல ஏதோ ஒரு ரூட்ல தான் கொண்டு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது சப்ளிமெண்ட்ஸ்னால வரக்கூடியது கிடையாது. பிகாஸ் நம்ம உடல் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ், இதைத்தான் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பாடியில தெரிஞ்சிச்சுன்னா கவலைப்பட வேணாம். ஸோ தொடர்ந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸ்டில் மேனேஜ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 2 to 3 days ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப சப்ளிமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேனோடர்மா எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ரத்த ஓட்டம் சீராகும். அதே போல நல்ல தூக்கம் கிடைக்கும், ஒரு குவாலிட்டி ஸ்லீப், அந்த 7 to 9 hours அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஹீலிங் கெப்பாசிட்டி. ஸோ ஹீலிங் என்ன, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை வேகமாக ஆற்றக்கூடிய ஒரு திறமை, அதுதான் ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வைரஸோட அட்டாக், கரோனா வைரஸ் அட்டாக் இருந்தா கூட அதை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை நம்ம கேனோடர்மா ரெகுலரா எடுக்கிறதுனால அதுல இருந்து கிடைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகும். மென்டல் அலர்ட்னஸ், புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம், இது எல்லாமே டெவலப் ஆகும். ஆக்சிஜனேஷன், ஏன்னா நமக்கு மெயினா என்ன, பிராணவாயு, ஆக்சிஜன் தான் அதிகமாக நமக்கு தேவை. ஸோ இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இதை அதிகமாக்கக்கூடியது கேனோடர்மா. ஸோ ஸ்கின் அந்த வயோதிக தன்மை, ஏஜிங் ப்ராசஸ் வராம ஸ்கின் எப்போதுமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் கேனோடர்மா எடுத்துக்கலாம். ஸ்டாமினா, பவர், நம்ம உடம்புல எனர்ஜி, இது எல்லாமே கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. ஸோ 3 கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்குவார். குர்குமின் அப்படிங்கிறது அடிப்படையாக மஞ்சள். மஞ்சளுக்கு எத்தனை விதமான மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாரம்பரியமாக நம்ம வீடுகள்ல எப்போதுமே நம்ம குர்குமின் பயன்படுத்திட்டு தான் இருக்கும். பட் குர்குமின்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் எதுலேருந்து முக்கியமாக கிடைக்குது அப்படின்னா, ஆர் மஞ்சள்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, குர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மஞ்சள்ல இருக்கு. இதுதான் அந்த மருத்துவ குணத்திற்கான காரணம். ஸோ அதனால காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ஃபுட்டுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, உணவுல வந்து கலர் கொடுக்கறதுக்காக எல்லாத்துக்குமே குர்குமின் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ குர்குமின்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முதல்ல காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளுடைய பிரெயின் செல்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சிருக்கக்கூடிய, ஸோ நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகமாகும், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது ஆரோக்கியமாக மாறதுக்கு குர்குமின் சப்போர்ட். இன்ஃப்ளமேஷன், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது குர்குமின். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆர் அதிக கொழுப்பு உடம்புக்குள்ள இருந்தா கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கக்கூடிய தன்மை குர்குமின்ல இருக்கு. ஸ்கின், ஸோ ஸ்கின் எப்போதுமே நல்ல ஒரு பொலிவோடு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி லேடிஸ் எல்லாமே மஞ்சள் பயன்படுத்துறதுன்னா அந்த ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம குர்குமின் எடுத்துட்டு வரலாம். ஜாயிண்ட் ப்ராப்ளம், மசில்ஸ், இதோட தசைகளோட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி, மூட்டுக்கள்ல வீக்கம், வலி இதெல்லாம் வராம சப்போர்ட் பண்ணக்கூடியதும் குர்குமின். ஸோ குர்குமின் எடுக்கிறதுனாலுமே நம்மளுடைய மூடு பேலன்ஸ், அதாவது எப்போதும் நல்ல ஒரு பாசிட்டிவா மைண்ட் செட்டோட, ஒரு நல்ல எனர்ஜியோட நம்ம இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஜென்ரலா நம்மளுடைய டயட், எக்ஸசைஸ் இதெல்லாமே நம்ம பண்ணும்பொழுது குர்குமினும் சேர்ந்து எடுக்கிறதுனால என்ன ஆகுது, உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு செகண்டரி எஃபெக்டாக குர்குமின் பயன்படுது. முக்கியமாக குர்குமினுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு இடத்துலேருந்து பல இடங்களுக்கு இந்த கேன்சர் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெட்டாஸ்டேசிஸை முதல்ல குர்குமின் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கீமோ ஆர் ரேடியேஷன் தெரப்பி இந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புகளை குறைக்கக்கூடியது குர்குமின். ஸோ குர்குமின் பேசிக்காவே கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குர்குமின், இதை பத்தி நம்ம பார்த்தோம். பட் இந்த ப்ராடக்ட் நம்ம குர்குமின் பிளஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ குர்குமின் பிளஸ் அப்படிங்கிறது இது கூடவே ஆம்லா அண்ட் பைப்பரன். ஸோ பைப்பரன் அப்படிங்கிறது வால் மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை. ஆம்லா பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், குர்குமின் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த பைப்பரன் அப்படிங்கிறதுனா இதுல முக்கியமாக அந்த உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது ஊட்டச்சத்தா மாறணும், அந்த ஊட்டச்சத்துக்களை உடல் முழுமையாக பயன்படுத்தும். இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடியது பைப்பரன். ஸோ பைப்பரன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஸோ உடம்புலேருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றத்துக்கான இன்னொரு மெத்தட் அதுதான் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா நம்ம கால் பாதத்தில் மட்டுமே 60 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு, அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடிய. அப்ப இந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இதன் வழியாக நச்சுப்பொருள் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா உடல் உறுப்புக்குள்ளேருந்து வெளியில வந்ததா, அதுதான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் மூலமாக இதை இந்த ஃபுட் பேச்சஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் தூங்கும்போது இந்த ஃபுட் பேச்சஸ் காலில் ஒட்டிட்டு படுத்தீங்கன்னா காலையில பார்க்கும்போது இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஆஃப்டர் யூஸ், அதாவது
பயன்படுத்தின பிறகு பிளாக்கோ இல்லை ப்ரௌன் கலராகவும் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புல இருந்து நச்சு பொருட்கள் வெளியேற ஆரம்பிக்கிறதுனால. ஸோ தொடர்ந்து இந்த ஃபுட் பேட்சஸ் பயன்படுத்தணும். எப்போ வரைக்கும்னா திரும்ப எப்போ அதே இந்த ஒயிட் கலருக்கு மாறுதோ அது வரைக்கும் கண்டினியூஸா ஃபுட் பேட்சஸ் பயன்படுத்தும். ஸோ யாருக்கு வேணாலும் ஃபுட் பேட்சஸ் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக நம்ம அட்வைஸ் பண்றது யாருக்காகனா வாய் வழியா சப்ளிமெண்ட் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, ரெண்டாவது கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க. ஸோ கிட்னி டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபுட் பேட்சஸ் மட்டும்தான். ஸோ அப்போ ஃபுட் பேட்சஸ் இருக்கிறதுனால கிட்னி திரும்ப ரெக்கவரி ஆகுமா அப்படின்னா, ஃபுட் பேட்சஸோட பர்பஸ் என்னன்னா கிட்னி செய்ய வேண்டிய வேலையை ஃபுட் பேட்ச், அதாவது உடம்புல இருந்து நச்சு பொருளை வெளியேற்றக்கூடியது ஃபுட் பேட்சஸ் முக்கியமா செய்யும். அதே போல நம்ம உடம்புல கழிவுகள் வெளியில போகும். ஸோ அந்த கழிவுகள் வெளியில போக முடியாத கண்டிஷன்ல என்ன ஆகும்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் போது இதுவும் உடம்புக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் நச்சு பொருள்கள் அக்யூமுலேட் ஆகுது. இது அக்யூமுலேட் ஆகும் பொழுதும் என்ன ஆகும்னா பிரச்சனைகள், நோய்கள் உடம்புக்குள்ள வளரலாம். ஸோ டயட்ரி ஃபைபர், நார்ச்சத்து. ஸோ இந்த டயட்ரி ஃபைபர்ல சிக்ரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், மால்டோடெக்ஸ்ட்ரின் அண்ட் குவார்கம், அதாவது நார்ச்சத்திலேயே ரிச் சோர்ஸா இருக்கக்கூடிய 3 விதமான ஃபைபர்ஸ், இதோட கண்டென்ட் தான் இந்த டயட்ரி ஃபைபர். ஸோ இந்த டயட்ரி ஃபைபர் எடுக்கிறதுனால இது பேசிக்கா மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். அதே போல லூஸ் மோஷன் இல்லை டயரியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதுலையுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. மெயினா ஃபைபர் எடுக்கிறதுனால உடல் பருமன் ஏற்படாமல் தடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஃபைபர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு வயிறு அப்படி திம்முனாடு பசிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேலரிஸ் குறையிறதுனால உடல் எடையும் குறைக்க முடியும். அண்ட் ரத்தத்துல சர்க்கரை, கொழுப்பு இந்த 2 அளவுகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஃபைபர் இருக்கு. ஸோ ஃபைபர் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பவல் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பவல் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது உடம்புல இருந்து கழிவுகளும் வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ பெஸ்ட் டைமிங் ஃபைபர் எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை, மதியம் இது 2 வேளையில சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான, அதாவது லூக்வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில ஃபைபரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபைபர் எடுக்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டும் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ சுகர் ஒரு கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கணும். ஸோ 2 தூண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 3வது தூண் பேலன்ஸ், சமச்சீர் நிலை ஆர் நார்மலைசேஷன் அப்படிங்கிற இந்த. ஸோ இந்த நார்மலைசேஷன் இதை பொறுத்த வரைக்கும் 3 காரணங்கள்னால நம்ம உடம்புல பிரச்சனைகள் வரலாம். ஒன்று கொழுப்புனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். 2வது சர்க்கரையினால கணையத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம். 3வது ஊட்டச்சத்து பற்றாக்குறை பிளஸ் உடல் எடையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஹார்ட் ஃபங்க்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் இதயம், இரத்த குழாய்கள், ரத்தம் இது 3ம் சேர்ந்த இந்த கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ட் பம்ப் ஆகும்போது தான் பிளட், ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் ஊட்டச்சத்துக்கள் செல்ஸுக்குள்ள கிடைக்க முடியும். அதே போல நம்ம பாடிக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காகவும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் பேசிக்கா ஹார்ட்ல வரக்கூடிய ஒரு இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கொழுப்பு நார். ஸோ மேல இருக்கக்கூடிய படத்துல நம்ம பார்க்கலாம், அது ஒரு ஹெல்த்தியான இரத்த குழாய்கள். ஸோ இந்த இரத்த குழாய்கள் என்ன ஆகுது, நம்ம சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இது இரத்த குழாய்கள்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பை ஏற்படும். ஸோ ஒன்ஸ் இந்த அடைப்பு ஏற்படும் போது என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறையாகும், அதாவது ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இரத்த குழாய்கள் முழுமையாக கொழுப்புனால அடைப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்றோம், அத்ரோஸ்க்ளீரோசிஸ். இந்த முழு அடைப்பு, இந்த கொழுப்புனால இந்த முழு அடைப்பு இது ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா இதயத்துல பலவிதமான பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ பேசிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொழுப்பை கரைக்கணும். ஸோ கொழுப்பை கரைச்சாதான் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா சராசரியா ஒரு நிமிஷத்துல 72லேருந்து 75 முறை நம்ம இதய துடிப்பு இருக்கு. 75 வயசு உயிர் வாழ போறோம்னா 2.5 பில்லியன் டைம்ஸ் நான் ஸ்டாப்பா ஹார்ட் பீட் கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்காக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வெஸ்டீஜ் ஃபிளாக்ஸ் ஆயில்.
ஏன்னா ஃபிளாக்ஸ் ஆயில் இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. ஸோ நார்ச்சத்து என்ன பண்ணும், பேசிக்கா கொழுப்பை தங்க விடாது, அது கரைச்சு ரத்த குழாய்களை தங்கியிருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சு உடம்புல இருந்து வெளியில கொண்டு வந்து. ஸோ ஃபிளாக்ஸ் ஆயில் இதுல கார்போஹைட்ரேட்ஸ் குறைவு அப்படிங்கறதுனால இது உடல் எடையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபிளாக்ஸ் ஆயிலும் பயன்படுது. ஸ்கின் தலைமுடி பிரச்சனைகளோ இல்ல சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகளோ வராமல் தடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுனாலே ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியா இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் லெவல்ஸ் இது கண்ட்ரோல் ஆகும். ஃபிளாக்ஸீட் இதுல லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள், இது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சு பொருளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ ஆன்டி ஏஜிங், அதாவது வயோதிக தன்மை வராமல் தடுக்கக்கூடிய விஷயம் ஃபிளாக்ஸ் ஆயில்ல இருக்கு. ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனாலுமே தைராய்டு கண்டிஷன்ஸ், ஹைப்பர் ஆர் ஹைப்போ தைராய்டு, ஸோ இந்த தைராய்டு கண்டிஷன்ஸ்ல எஃபெக்டிவ் ஆனது ஃபிளாக்ஸீட் ஆயில். ஒமேகா 3 ரிச் சோர்ஸ் இருக்கக்கூடியது ஃபிளாக்ஸீட் ஆயில். ஸோ இந்த ஒமேகா 3 இருக்கிறதுனாலுமே முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். பொதுவா பெண்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் 50 வயது நெருங்கும் பொழுது பீரியட் ஸ்டாப் ஆகக்கூடிய மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ்லயுமே என்ன ஆகும்னா, பொதுவா ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட ஒரு இம்பேலன்ஸ் அதிகமாக்குறதுனால மார்பக புற்றுநோய் இல்லை கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏற்படலாம். ஸோ பெண்கள் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு மெனோபாஸ்ல வரக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரும். ரத்த குழாய்கள்ல கொழுப்புனால அடைப்பு ஏற்படலாம், பட் சம்டைம்ஸ் ரத்த குழாய்களும் பாதிப்பு ஏற்படலாம். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த ரத்த குழாய்கள் வழியாக ஒரு நாளைக்கு சராசரியா 7200 லிட்டர் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. எப்போ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மை, அதாவது எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறையும். ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி குறையும் போது என்ன ஆகும்னா, ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எல் ஆர்ஜினின் இது ஒரு நேச்சுரலான ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த எல் ஆர்ஜினின்ல ரெஸ்பிரட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்கிறதுனால இது சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி இது கொடுத்து கேட்கும், அதாவது டைலேஷன். ஸோ டைலேஷன் எஃபெக்ட், அதாவது விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எல் ஆர்ஜின்ல இருக்கிறதுனால சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்த குழாய்கள் விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் ஆர் அதாவது இந்த கொழுப்பு இதையும் கரைக்கக்கூடியது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆர் பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, ஸோ இவங்களுக்கும் எல் ஆர்ஜின் கொடுக்கறதுனால அந்த ஸ்டாமினா, அந்த பவர் வந்து அதிகமாகும். பேசிக்காகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினின்ல இருக்கு. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் அந்த நரம்புகள் சுருண்டு இருக்கும். ஸோ அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகளையுமே ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினின்ல இருக்கு. அதே போல கிட்னி ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஞாபக மறதி, டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி இது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மறதி இம்ப்ரூவ் ஆகாது, லைக் ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். ஸோ பேசிக்கா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், அதே போல ஆண்கள் மலட்டுத்தன்மை, ஸோ இதையும் தடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினின். ஒரு சாஷே பேக்கெட் ஒரு 200 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயிற்றுல ஒரு டைம், ஒரு நாளைக்கு ஒரு டைம் எல் ஆர்ஜின் எடுத்துட்டு வந்தாலே போதும். நம்ம உடம்பிற்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் இந்த கோஎன்சைம் Q10. ஸோ இது ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது பேசிக்கா என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி, இந்த சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதுதான் இந்த கோஎன்சைம் Q10. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்களுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்லேயே கூட படிச்சிருப்போம். இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பவர் ஹவுஸ்ல கோஎன்சைமோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா தான் இது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ கோஎன்சைம் பேசிக்காகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்கள்லையுமே ஜெனரலாகவே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் கோஎன்சைம் அப்போ எதனால் இந்த ப்ராப்ளம் ஏற்படும்னா, வயது ஏற 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 கோஎன்சைமோட உற்பத்தி நம்ம உடம்புக்குள்ள குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ 20 வயசுல அப்படின்னு பார்க்கும்போது முழுமையான கோ என்சைமோட உற்பத்தி அப்படிங்கிற நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதே ஒரு 40 தாண்டும் பொழுது கோ என்சைம் மேக்சிமம் அதுலேருந்து அந்த டிப்ளீஷன் குறைபாடுங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ 60 வயசுல இல்லை 80 வயசுல அப்படின்னு போகும்பொழுது கோ என்சைமோட பற்றாக்குறை உடம்புல அதிகமாக காணப்படுறதுனால தான் வயோதிக தன்மை அதிகமா இருக்கு. தள்ளாமை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்களும் அதிகமா இருக்கு. ஸோ 40 வயசுக்கு மேல கோஎன்சைம் நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறதுனால கோஎன்சைம் சப்ளிமெண்டேஷன் நம்ம திரும்ப எனர்ஜியோட வச்சிருக்க முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தைராய்டு கிளான்ஸ் இருக்கலாம், நுரையீரல் இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், சிறுநீரகம் இருக்கலாம், கணையம் இருக்கலாம், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களா இருக்கலாம், தசைகள்ல ஏற்படக்கூடிய வீக்னஸ் வராமல் தடுக்கிறதுக்காக, சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க விந்தணுக்கள். ஸோ விந்தணுக்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு தீர்வாகும் கோஎன்சைம் எடுத்துட்டு வரலாம். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் கோஎன்சைம் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லையுமே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது வழக்கம்தான். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திக்குவோம். இந்த தேங்காய் எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொப்பரையிலேருந்து தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. ஸோ தேங்காய் காய வச்சு கொப்பரையாக்கி கொப்பரையிலேருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயை வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஒரு தேங்காய் எண்ணெயில என்னென்ன மருத்துவ குணங்கள் இது எல்லாமே இருக்கணுமோ அது எல்லாமே அந்த ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லா மெச்சூர் ஆகக்கூடிய அந்த தேங்காயில இருக்கு. பட் கொப்பரையாக்கி அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வேற பண்றதுனால என்ன ஆகுது, மோஸ்ட்லி அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே லாஸ் ஆகுது. அதில் நீங்க மார்க்கெட்ல இருக்கிற நிறைய தேங்காய் எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணியிருப்பாங்க. லைக் அலோவேரா என்ரிச் பண்ணிருப்பாங்க, ஆம்லா என்ரிச் பண்ணியிருப்பாங்க, ஹென்னா மருதாணி என்ரிச் பண்ணிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாமே அந்த பூஸ்டப் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எப்போ அந்த தேங்காயில தான் அதோட மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதன்படி அது எடுக்கக்கூடிய அந்த தேங்காயிலேருந்து டைரக்டா எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் என்ன சொல்றோம், வெர்ஜின் கோகோனட் ஆயில். ஸோ இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணாம கோல்ட் ப்ராசஸ் மெத்தட்ல இந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வெர்ஜின் அப்படின்னா பியூர் சுத்தமான இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில்ல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. பொதுவா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் நம்ம மூளைக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதே போல உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாகும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் இதுதான் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில். ஸோ இந்த வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில்ல என்ன இருக்குன்னா ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் அண்ட் மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ். இது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்க முடியும். பொதுவாக நம்ம உடம்புல 2 விதமான கொழுப்பு இருக்கு, ஒன்று நல்ல கொழுப்பு, இன்னொன்று கெட்ட கொழுப்பு. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இது நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்துக்களோட சேர்ந்து ரத்த குழாய்களை அடைப்பெயரும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல கொழுப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அப்போ இந்த கெட்ட கொழுப்பை குறைக்க முடியும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஸோ பேசிக்காக அந்த MCTs அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகிளிசரைடுங்கிறது இதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு. ஸோ இதோட லெவல் அதிகமாச்சுனாலுமே இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடுங்கிறது நம்முடைய கல்லீரலுக்கு, மூளைக்கு, இதயத்திற்கு இந்த 3 உறுப்புகளுக்குமே ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். விட்டமின் இ இருக்கிறதுனால தலைமுடி கொட்டுறதோ இல்லை தலைமுடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி லாரிக் ஆசிட் இதுவும் ஹேர் காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ விட்டமின் இ, லாரிக் ஆசிட் தவிர இதுல கேப்ரிக் ஆசிட், கேப்ரோலிக் ஆசிட் இன்னும் 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதற்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல உடல் உறுப்புகள்ல உடம்புல நச்சு பொருள்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று. செரிமானம் கண்ட்ரோல் ஆகும், உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல பசியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கோகோனட் ஆயில். ஸோ வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 4 கேப்சூல் வரைக்கும் சாப்பிடும்பொழுதே கேப்சூல்ஸை சேர்த்து முழுங்கிறது நல்லது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்தோம்.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சர்க்கரையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஏன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்சுலின் குறைபாடுனால சர்க்கரை நோய் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் உண்மையில இந்த இன்சுலின்ங்கிறது என்ன? இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. ஸோ இது எதுக்காக தேவை? நம்ம சாப்பிட்ற உணவு, அந்த உணவு செரிமானம் ஆகி அது சர்க்கரையாக மாறுது. அந்த சர்க்கரை ரத்தத்துல சர்க்கரை வரும்போது அந்த சர்க்கரை கணையத்தை தூண்டும். ஸோ கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்யும். இந்த இன்சுலின் அந்த சர்க்கரையை எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்தெந்த செல்களுக்கெல்லாம் சர்க்கரை வேணுமோ அது எல்லாமே போய் சப்ளை பண்ணும். ஸோ இன்சுலினோட வேலை என்னன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட். ரைட். இப்போ இருக்கக்கூடிய 2 விதமான டயபெட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஒன்று டைப் 1 அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 அப்படிங்கிறது இன்சுலின் ஊசி போடுறவங்கலாம் டைப் 1ல இருப்பாங்க. டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களாம் டைப் 2ல இருப்பாங்க. 2 விதமான காரணங்கள் ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு. இன்சுலின் சுரக்காம இருக்கிறது என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகலை. ஸோ உணவு செரிமானம் ஆகலை அப்படின்னா அது சர்க்கரையாக மாறலை அப்படின்னா அது கணையத்தை தூண்டாது, கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகாது. இதே நிலை தொடர்ந்து ஏற்படும் போது கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறதுனால ஸ்டேஜ்ல இந்த செல்ஸ் இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாது. இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ். ரெண்டாவது நீ காமனா இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது டைப் 2. இந்த டைப் 2ல என்ன? நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகும், சர்க்கரையும் வரும். ஆனா வரக்கூடிய சர்க்கரை கெட்ட சர்க்கரையா இருக்கும். இந்த கெட்ட சர்க்கரை கணையத்துக்கு, இப்போ கணையத்துக்கு என்ன தெரியாது, நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு தெரியாது. அதுக்கு வேண்டியது என்ன? சர்க்கரை இருந்தா போதும், அவ்வளவுதான். ஸோ கெட்ட சர்க்கரை வரும், கணையத்திலிருந்து இன்சுலின் உற்பத்தி ஆகுது. இன்சுலின் கெட்ட சர்க்கரையை செல்களுக்கு கொண்டு போகும். ஆனா இப்ப கதை மாறும். செல்களுக்கு இப்ப தெரியுது அது கெட்ட சர்க்கரை. ஸோ கெட்ட சர்க்கரையை உள்ள அலோவ் பண்ணா அது பாடியை டேமேஜ் பண்ணும். அப்படிங்கிறதுனால இந்த கெட்ட சர்க்கரையை அலோவ் பண்ணாது. இன்சுலின் இருக்கு, ஆனா அந்த இன்சுலினால நம்ம உடம்ப பயன்படுத்த முடியாம போகக்கூடியது. அதுதான் என்ன சொல்றோம்? டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இப்போ செல்ஸுக்குள்ள போகாத கெட்ட சர்க்கரை என்ன பண்ணும்? திரும்ப ரத்த ஓட்டத்திலே தான் சுத்திட்டு. அப்ப அந்த ரத்த ஓட்டத்துல கெட்ட சர்க்கரை அதிகமாக அது கண்ணை பாதிக்கும், இதயத்தை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும், அண்ட் நரம்புகளை பாதிக்கக்கூடிய. ஸோ இந்த சர்க்கரையை குறைக்க வேண்டியது அவசியம். அந்த ரீசெண்டா ஒரு அலார்ம் சிச்சுவேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிகமாக 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் சர்க்கரை நோயினால பாதிக்கப்படுறதா பத்திரிகையில வந்த ஒரு ஆர்டிகல். ஸோ இந்த சுகர் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்காக நீம். ஸோ நீம் அப்படிங்கிறது பேசிக்கா வேம்பு. நீம் எடுக்கிறதுனால இது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தி சர்க்கரையோட அளவு நம்ம பாதிக்காம தடுக்கும். நீம்க்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. முகப்பொரு, அதாவது சருமத்துல வரக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது, வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய. அதனால நம்ம டென்டஷூர் டூத் பேஸ்ட்ல நீம் அண்ட் க்ளோ இது ரெண்டுமே கொடுக்கும். ஸோ நீம் எடுக்கிறதுனால இன்ஃபேக்ட் இதுவும் மலேரியா சிம்டம்ஸ், அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஸோ அந்த மஸ்கிட்டோ அதனால அதோட கடிப்புனால ஏற்படக்கூடிய மலேரியா சிம்டம்ஸ் வராம தடுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது எடுக்கிறதுனாலுமே தலைமுடியோட வளர்ச்சியும் இருக்கும். ஸோ ஸ்கின்ல ஏற்படக்கூடிய முகப்பொரு, இந்த பிளெமிஷஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல், வயிறு உபசமா இருக்கக்கூடிய ப்ளோட்டிங், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது நீம். ஸோ நீம் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை, தொடர்ந்து 10 வருஷம் இந்த வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தினா கணையத்துல டேமேஜ் ஆகுது. இந்த கணையம் டேமேஜ் ஆகிறதுனால, பீட்டா செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால இன்சுலினோட உற்பத்தியும் பாதிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அதுதான் ஸ்டிவியா. ஸோ ஸ்டிவியா அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு தாவரம், சீனி துளசி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்டிவியா. ஸோ ஸ்டிவியால இருக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துற வெள்ளை சர்க்கரையோட 300 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை ஸ்டிவியால இருக்கு. ஸ்டிவியால அதிக கொழுப்பு கிடையாது, கலோரிகள் கிடையாது. ஸோ இது ரொம்ப நேச்சுரலான ஒரு சுகர் அப்படிங்கிறதுனால நம்ம வெள்ளை சர்க்கரையோட பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க ஸ்டிவியாவை
பயன்படுது. பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நோய்கள் வரத்துக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று உடல் எடை, 2வது நம்மளுடைய உணவு. உடல் எடை இதுவும் இன்னைக்கு நோய் வரதுக்கான முக்கியமான ஒரு காரணம். 2வது சரியான ஊட்டச்சத்து இல்லாததும் நோய் வரதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் வரலாம், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகும், சர்க்கரை நோய் வரலாம், தூக்கம் சரியா வராது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் கேன்சரும் இன்னைக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலுமே ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது. ஸோ பாடி வெயிட் இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் புரோட்டீன் பவுடர். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று வே ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சோய் ஐசோலேட். ஸோ இந்த வே அப்படிங்கிறது இது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரோட்டீன், நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரோட்டீன். அதுதான் இந்த வே ப்ரோட்டீன்ஸ். 2வது சோய் ஐசோலேட், சோயாபீன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை தனிமைப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் சோய் ஐசோலேட். ஸோ வெஸ்டிஜ் ப்ரோட்டீன் பவுடர், இந்த ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் பாலில் கலந்து சாப்பிடலாம், இல்லை வாட்டரில் கலந்து சாப்பிடலாம், ஹாட் ஆர் கோல்டு எப்படி வேணால் எடுக்கலாம். 12 வயசுக்கு மேல புரோட்டீன் பவுடர் கன்சியூம் பண்ணும். இன்விகோ அந்த புரோட்டீன் பவுடர் அது 5 வயசுக்கு மேல இன்விகோ புரோட்டீன் பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ புரோட்டீன் ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரியே ஜென்ரல் நம்ம உடம்புல ரத்தம், எலும்பு, சதைகள், திசுக்கள், உடல் உறுப்புகள், இந்த மாதிரி தலைமுடி, ஸோ சருமம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வளர்றதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து இந்த புரோட்டீன். ஸோ புரோட்டீன் ஜென்ரலாகவே நம்ம பாடி டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்குமே புரோட்டீன் எடுத்துக்கலாம். அது முக்கியமாக நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் வெஸ்லம் ரேஞ்ச். ஸோ இந்த வெஸ்லம் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வெஸ்லம் கேப்சூல்ஸ். இந்த வெஸ்லம் கேப்சூல்ஸில் இந்த 4 உட்பொருட்கள் இருக்கு. ஒன்று ஒபன்ஷியா. ஒபன்ஷியா அப்படிங்கிறது சப்பாத்தி கல்லி, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ இந்த ஒபன்ஷியா என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மெயின்டைன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு பசிக்காது, ஸோ சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. 2வது கார்சினியா, கொடம்புலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்சினியா கொழுப்பை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸை வந்து கட்டுப்படுத்தும். அதே போல கோலியஸ், ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய தாவர வகை. ஸோ இந்த கோலியஸ் இது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு, முக்கியமாக தோள்பட்டையில, வயிற்று பகுதியில், பின்பக்கத்தில், ஸோ இந்த பெரிஃபெரி, அந்த தொடை பகுதியில், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ பைப்பரன், வால் மிளகு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வெயிட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல கண்ட்ரோல் பண்ணும். வெஸ்லம் கேப்சூல் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கேப்சூல் வரைக்கும் எடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி, காலைல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கலாம். தூங்கி எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல வெஸ்லம் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வரலாம். 2வது வெஸ்லம் ஷேக். ஸோ வெஸ்லம் ஷேக் எதுனா, நம்ம பொதுவாக ஒரு சரியான ஒரு டயட் இல்லைனாலுமே, ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தாலும் இதனாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். சரியான ஊட்டச்சத்து இல்லைனாலுமே உடல் பருமனும் ஏற்படலாம். ஸோ வெஸ்லம் ஷேக் அப்படிங்கிறது ஒரு வேளை நமக்கு என்ன உணவு, என்ன ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு தேவையோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது தான் வெஸ்லம் ஷேக். 30 கிராம், அதாவது ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது 30 கிராம்ஸ். ஸோ
இந்த 30 கிராம்ஸ்ல நம்ம கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் வரைக்கும் நார் சத்து கிடைக்கும். 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே சேரும்போது ஒரு 104 கிலோ கேலரிஸ் எனர்ஜி நம்ம உடம்புல கிடைக்கும். வெஸ்லிம் ஷேக் பால்ல கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அதுல முக்கியமா மேங்கோ ஃபிளேவர் இருக்கு. ஸோ இந்த பால் பொறுத்த வரைக்கும் இது கொழுப்பு இல்லாத பாலா இருக்கும். ஸ்கிம்டு இல்லை டோன் மில்க் இந்த மாதிரி மில்க் கொழுப்பு இல்லாத பால் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ அதில் ஒரு 200 ml ஒரு கிளாஸ் மில்க். ஸோ அதில் வெஸ்லிம் ஷேக்கை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ வெஸ்லிம் ஷேக் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 3 வேளை உணவுல ஏதாவது ஒரு வேளை உணவை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் வந்து எடுத்துட்டு வரோம். முக்கியமா வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இது பால் இல்லை தண்ணி எதுல வேணாலுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனா சூடா இருக்கக்கூடாது. ஸோ நார்மல் டெம்பரேச்சர்ல இல்ல சில்லுன்னு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதோட எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தது வெஸ்லிம் டீ. ஸோ வெஸ்லிம் டீயும் நம்ம கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன, மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஃபீல்ட் ஒர்க் அதுன்னு போகும்போது நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்காகவும் சரி, ஆர் நமக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலுமே சரி, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிடுவோம். கூட அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையோ பாலோ இல்லை இந்த பொடி, டீ பொடி, காஃபி பொடி எதுவுமே நல்லதும் இல்லை. ஸோ நிறைய ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸோ சோடா மாதிரியோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த சுகர்லேருந்து எல்லாமே நம்ம பாடி வெயிட்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியதான் வெஸ்லிம் டீ. ஸோ இது மெயினாக க்ரீன் டீ இருக்கு. ஸோ க்ரீன் டீ நிறைய பேர் க்ரீன் டீ பற்றி தெரியும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். கார்சினியா குடம்புலி. ஸோ இந்த கார்சினியாங்கிறது உடம்புல தேவையில்லாத கொழுப்பு உருவாக்குறத கட்டுப்படுத்தும். மூணாவது கிரீன் காஃபி. ஸோ கிரீன் காஃபி இதுவும் பசி கண்ட்ரோல் பண்ணும், அப்பிடைட் இந்த பசி லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல எனர்ஜி லெவல்ஸ் இதையும் அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் ஃபேட் ப்ரொடக்ஷன் இதை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ வெஸ்லிம் டீ இதில் எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃப்ளேவர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூப், அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 5 கிராம்ஸ். ஸோ இந்த 5 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 180 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஸோ டீயை பொறுத்த வரைக்கும் ஹாட்டா கோல்டா எப்படி வேணாலுமே தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஸோ வெஸ்லிம் டீ ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் எப்பெல்லாம் நமக்கு டீ சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தாராளமாக வெஸ்லிம் டீ வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ வெஸ்லிம் ரேஞ்ச் இது டோட்டலாக உடல் எடையை குறைக்கிறதுக்கான 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து 4வது நம்ம பார்க்கக்கூடியது சப்ளிமெண்டேஷன், அதாவது ஊட்டச்சத்துக்கள். அண்ட் அகைன் இந்த தூண்ல ஊட்டச்சத்துக்கள்ல நம்ம முக்கியமாக இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில உறுப்புகள் அதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது, ஆனா அந்த உறுப்புகள்னாலுமே நமக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அது முக்கியமா கண். ஏன்னா கண் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்ணில் வரக்கூடிய மேஜரா வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒன்று குளுக்கோமா, ரெண்டாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் தேய்மானம் ஆர் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், மூன்றாவது வயது ஏற ஏற வரக்கூடிய மேக்குலர் டீஜெனரேஷன். ஸோ குளுக்கோமாங்கிறது பொதுவாக குளுக்கோமா அப்படிங்கிறது இது நம்ம கண்ணுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஸோ கண்ணில் இந்த ஃப்ளூயிட்ஸ் லெவல் அதிகமாக என்ன ஆகும்னா கண்ணில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஒரு ஸ்டேஜில் என்னன்னா கண் பார்வை வந்து டோட்டலாக போயிடும். இது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ இந்த குளுக்கோமா ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் கண் பார்வை போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது சர்க்கரை நோயினால வரக்கூடிய தேய்மானம், மூன்றாவது ஏஜ் ரிலேட்டட். ஸோ வயதான காலத்துல பொதுவாக என்ன ஆகுது, இந்த மேக்குலா அப்படிங்கிறது நம்ம ரெட்டினால சென்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ரெட்டினால இந்த மேக்குலா இது வயது ஏற ஏற பொதுவாக 40க்கு மேல ஏறும்போது என்ன ஆகும்னா இதுல தேய்மானம் அதிகமாகும். ஸோ இந்த ரெட்டினா இந்த பகுதி இதுதான் என்ன பண்றோம், நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோமா இதை நம்ம மூளைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய முக்கியமான ரெட்டினா அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மேக்குலா. மேக்குலாங்கிறது ரெட்டினாக்கு பின்பக்கமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதுல தேய்மானம் அதிகமாகும் போது என்ன ஆகும், மூளைக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஸ்லோ ஆகும், ஆர் ஒரு சுதாகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகும். இதை தவிர கண்ணில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒன்று அதிகமாக நம்ம கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், கண்ணு சிகப்பா இருக்கலாம், பார்வை மங்களா தெரிய ஆரம்பிக்கலாம், கண்ணில் எப்போதுமே ஒரு எரிச்சல் ஒரு நமச்சல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம், கண்ணில் அடிக்கடி
தண்ணி வந்துகிட்டே இருக்கலாம். மெட்ராஸை, ஸோ இந்த மெட்ராஸை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வண்டி ஓட்டும் போது என்ன ஆகும்னா ஹெட்லைட் பார்த்தா கண்ணு டோட்டலா பிளாக் அவுட் ஆகும். ஸோ ரொம்ப வெளிச்சத்தை பார்த்தோம்னா கூட நான் கண்ணில் பூச்சி பறக்கிற மாதிரி மினுமினுன்ட்டு ஒரு இரிட்டேஷன் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனாக கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை தடுக்கக்கூடியதான் ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். இந்த ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ்ல என்ன இருக்கு? மேரிகோல்டு அப்படிங்கிற இந்த பூ, இதுல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். ரெண்டாவது பில்பெரி அப்படிங்கிற இந்த பழம். ஸோ இந்த மேரிகோல்டு ஃப்ளவர் இது எடுக்கிறதுனால இது முக்கியமா கண்ணில் அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்கலாம். அதே போல நச்சுப்பொருள், கண்ணில் உற்பத்தி ஆகக்கூடிய நச்சுப்பொருளை தடுக்க முடியும். மெட்ராஸை, கண்ணில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், இந்த மாதிரியான பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது மேரிகோல்டு ஃப்ளவர். பில்பெரி இந்த ஃப்ரூட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது ஐசைட், கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அந்த முக்கியமா வயதான காலத்துல அந்த தேய்மானத்தை வராமல் தடுக்க முடியும். ஸோ மேரிகோல்டு இருக்கக்கூடிய லூட்டின், ஜியாசாந்தின் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது நேச்சுரலாகவே நம்ம கண்ணில் இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம உடம்புனாலையோ கண்ணாலேயோ இதை உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ கண்ணில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதை நியூட்ரலைஸ் பண்ணி தேய்மானத்தை முக்கியமாக தடுக்கக்கூடியதான் இந்த ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஸோ சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேஸ், ஸோ இதுலேருந்து ஒரு பாதுகாப்பு இது கொடுக்கக்கூடியது இந்த ஐ சப்போர்ட் கேப்சூல்ஸ். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸ் தான் முழுகும். அடுத்தது பொதுவாகவே வயதான காலத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஜாயிண்ட் ஹெல்த். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 206 எலும்புகள் இருக்கு. இந்த எலும்புகளை இணைக்கக்கூடியது 360 ஜாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஜாயிண்ட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ், எக்ஸப்ட் இந்த மண்டவோடு, மூளை தவிர, சாரி ஸ்கல், இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஜாயிண்ட்ஸுமே நகரக்கூடிய ஜாயிண்ட்ஸ். அண்ட் முக்கியமா இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடியது ஷோல்டர், எல்போ, இடுப்பு ஆர் நீ ஜாயிண்ட் அண்ட் கால் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸ். இதுல பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும்னா இது நம்ம நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய. ஸோ ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இது சென்டரா இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம், கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கார்ட்லேஜ் இந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் ஒரு குஷன் மாதிரியான எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. பிளஸ் இந்த ஏரியால இதெல்லாமே இருக்கக்கூடிய சைனோவியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. இந்த ஃப்ளூயிட் வந்து லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். பொதுவாக 35-40 வயசை தாண்டின பிறகு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த கார்ட்லேஜ், குருத்தெலும்போட தேய்மானம். ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆர் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, கால்சியத்தோட பற்றாக்குறை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இல்லாதவங்க, வயது, ரொம்ப நிறைய காரணங்களால என்ன ஆகும்னா இந்த குருத்தெலும்போட தேய்மானம் அதிகமாகும். ஸோ இது 2 தேய்மானம் அதிகமாகிறதுனால எலும்புகளோட உராய்வு தன்மை அதிகமா இருக்கு. அதனாலதான் வலி, வீக்கம் இதெல்லாமே ஏற்படும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்றது தான் மெயினா குளுக்கோசமின். ஏன்னா அந்த குளுக்கோசமின் புதுசா அந்த குருத்தெலும்போட உற்பத்தியை அதிகமாக்கக்கூடியது. ஸோ ஏற்கனவே குருத்தெலும்புல தேய்மானம் வராமல் தடுக்கிறது. ஸோ சைனோவியல் அது அந்த ஜாயின்ஸ்க்கு நடுவில் ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ வலி, வீக்கம் இதெல்லாமே குறைக்கக்கூடியதான் குளுக்கோஸ். ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததா நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன், அதுதான் இந்த கொலாஜன். ஸோ கொலாஜன்ங்கிறது இது ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது நம்ம உடம்புக்குள்ளேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன். இது 2 காரணங்கள். இந்த கொலாஜன்னால 2 விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்று ஸ்ட்ரென்த், பலம். ஸோ ஜாயின்ஸ்ல எலும்புக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். 2வது ஃபிளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கொலாஜன் எலும்புகள், குருத்தெலும்பு, ஸ்கின், சருமம் அண்ட் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய திசுக்கள், இது எல்லாத்தோட உற்பத்திக்குமே இந்த கொலாஜன் முக்கியமான ஒரு புரோட்டீன். உடம்புலயே அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டீன்லாம் இருந்தா கூட பட் வயது ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொலாஜனோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம கையில சுருக்கங்கள் வரலாம், எலும்புகளோட தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த கார்ட்லேஜோட தேய்மானத்தை அதிகப்படுத்துது. ஸோ இந்த கொலாஜன் இதோட பாதிப்பு இதை குறைக்கக்கூடியதான். கொலாஜனோட பற்றாக்குறை குறைக்கிறதுக்காக
அதோட சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கொலாஜன் எடுக்கிறதுனால அந்த குருத்தெலும்பை பாதுகாக்கக்கூடியது, முக்கியமா ஸ்டிஃப்னஸ், நடக்க முடியாம ஸ்டிஃபா இருக்கக்கூடிய எலும்புகளை ஈஸ் அவுட் பண்ணிவிடும். ஸோ ஜாயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது முக்கியமா கொலாஜன். ஸோ ரோசிப் எக்ஸ்ட்ராக்ட் இதுல இருக்கு, இது வலியை குறைக்கக்கூடியது. ஸோ ஜாயின்ஸோட ஃபிளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது. அண்ட் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி நேச்சுரலாகவே உடம்புல கொலாஜனோட உற்பத்தியை அதிகப்படும். ஸோ கொலாஜன் ஒரு நாளைக்கு 1-2 பேக்கெட் ஒரு 100 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி எப்படி வேணாலுமே கொலாஜனை நம்ம பயன்படுத்தலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்னைக்கு எலும்புகளோட தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கால்சியத்தோட பற்றாக்குறை. ஸோ கால்சியம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நல்லா இருக்கும், ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ பாடி வெயிட், உடல் பருமன் ஏற்படாம கண்ட்ரோல்டாக ஒரு பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி கேன்சர் ஆர் ஸ்டோன் வராம தடுக்க முடியும். முக்கியமாக எலும்புகளோட தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளோட தேய்மானம் வராமல் தடுக்கலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸோ பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மன அழுத்தம், இதுவும் பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஹெச் பேலன்ஸ். ஆல்ரெடி ஸ்பைரல்னால சொன்னேன், பிஹெச் பேலன்ஸ்னா என்னன்னு சொன்னேன். ஸோ பாடி பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கும் கால்சியம் வேணும். ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது 1000 to 1300 மில்லிகிராம்ஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ இளமை பருவம் போது 1000 மில்லிகிராம் கால்சியம் பர் டே தேவைப்படும். வயதான காலத்துல 1200 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ஸோ கால்சியம் ஜென்ரலாகவே எலும்புகளோட தேய்மானத்தை தடுக்கக்கூடியது. ஸோ பல்லுல இருக்கக்கூடிய தேய்மானத்தை தடுக்கக்கூடியது. ஸோ எலும்புகளோட டென்சிட்டி இதையும் அதிகப்படுத்தும். ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு 3-4 டேப்லெட் வரைக்கும் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வரலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த 4 தூண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு 2 கேள்விக்கான பதில், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ். அண்ட் முக்கியமா இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா அந்த 10% மக்கள். ஸோ ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமாக ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். ஆயுசாந்தேங்கிறது ஒரு ஆயுர்வேத முறைப்படி உருவாக்கப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ். ஸோ அண்ட் இந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது, ஆயுர்வேதங்கிறது நம்ம தான் மூலம் அப்படின்னு சொல்லலாம், மூல காரணம் அப்படிங்கிறது இங்கேருந்து சவுத்லேருந்து தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆயுர்வேதா பிரின்சிபிள் அப்படிங்கிறது, ஸோ ஒரு நோய் குணப்படுத்துறது டைரக்டா பண்ண முடியாது. எதன் வழியாக அதை சரி பண்ண முடியுமா? உடல், மனம், ஆன்மா. ஸோ உடல், மனம், ஆன்மா அப்படிங்கிறது எப்போ கட்டுப்படுதோ அப்பதான் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது நம்ம உடலால கொடுக்க முடியும். ஸோ அந்த தீர்வு, அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆயுசாந்தே இந்த ப்ராடக்ட்ஸ் நான் கொஞ்சம் டீட்டெயில்டா போக போறது இல்லை. காரணம் என்னன்னா சர்க்கரை நோய் எதனால வருது, என்ன பிரச்சனை முன்னாடியே நம்ம பார்த்தோம். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்க வேண்டியது குளுக்கோ ஹெல்த். குளுக்கோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் சர்க்கரையோட அளவை பொறுத்து நம்ம எடுத்துட்டு வரணும். இதுலயே சில இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுல விஜய் சார், சினமன் அப்படிங்கிறது லவங்கம், டர்மரிக்ங்கிறது மஞ்சள். ஸோ இதுக்குமே ரத்தத்துல சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ குளுக்கோ ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 வேளைக்குமே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கும். சுகர் ஒரு 150-200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்கு ஒரு கேப்சூல். ஸோ 3 வேளைக்குமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேப்சூல். 200-300 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 கேப்சூல்ஸ் 3 வேளைக்குமே, 2 ஸோ ஒரு நாளைக்கு 6. 400-500 ஹை லெவல் ஆஃப் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு வேலைக்கு 3, ஒரு நாளைக்கு 9 கேப்சூல்ஸ். ஸோ ஆல்ரெடி டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, டாக்டர் மெடிசன் நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது எடுக்கலாமா அப்படின்னா எஸ், டாக்டர் மெடிசன்ஸோட சேர்த்து தான் குளுக்கோ ஹெல்த்தையும் எடுக்கணும். பிகாஸ் இதுவும் ஒரு வகையில சப்ளிமெண்ட். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக தான்
ப்ரோகார்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ ப்ரோகார்ட்லையுமே பார்க்கலாம் அஸ்வகந்தா. ஸோ அஸ்வகந்தாங்கிறது இது ஒரு ஹெர்ப் அண்ட் கார்லிக் பூண்டு. ஸோ இதுக்குமே இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை உண்டு. நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வராமல் தடுக்கக்கூடியது ப்ரோகார்ட். ப்ரோகார்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். பொதுவாக நம்ம உடம்புல சுத்திகரிப்பு செய்யக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா லிவர் மற்றும் கிட்னி. இந்த 2 உறுப்புகள்ல பிரச்சனைகள் இருந்தா உடம்புல இருந்து நச்சு பொருட்களோ கழிவுகளோ வெளியில போக முடியாது. ஸோ அந்த உறுப்புகளுக்காக முக்கியமாக டாக்ஸ் கிளீன். ஸோ டாக்ஸ் கிளீன்ல எதிரையும் நம்ம பார்க்கலாம் திரிஃபலா, நீம், வேம்பு, ஸோ டர்மரிக், மஞ்சள் அண்ட் ஸ்வர்ணபத்தி. இதுதான் முக்கியமான இன்கிரீடியன்ஸ். டாக்ஸ் கிளீன் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். பொதுவாக டயபெட்டிஸோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி, இல்லை கேன்சர் இருந்துச்சுன்னா சரி, ஈவன் இப்போ கொரோனா இருந்துச்சுனாலும் என்ன ஆகும்னா அந்த தேய்மானம், ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு உடம்புலேருந்து நச்சு பொருட்களோட உற்பத்தி இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வைட்டல் காம்ப்ளெக்ஸ். வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இது ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ குளுக்கோ ஹெல்த் அண்ட் வைட்டல் காம்ப்ளெக்ஸ் இந்த 2 ப்ராடக்ட் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்து. ஸோ கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் 3 கண்டிஷன்ஸ் முக்கியமாக. ஒன்று சிஸ்ட்ங்கிறது கட்டிகள், 2வது ஸ்டோன்ஸ் கல் உருவாகலாம், சிறுநீர் பையில பிளாடர்ல இருக்கலாம், இல்லை இந்த யூரிட்டர்ல உருவாகலாம், 3வதா சிறுநீர் தொற்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ்ல கிட்னி ஹெல்த் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராடக்டும் ரெக்கமெண்டட் கிடையாது. அதே போலதான் கிட்னி ஹெல்த் இந்த ப்ராடக்டும் டயாலிசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் கிட்னி ஹெல்த் ஒரு கண்டிஷன்ல கொடுக்கலாம். என்ன அப்படின்னா யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தாலோ ஆர் கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக இருந்தா அந்த ஸ்டேஜ்ல கிட்னி ஹெல்த் கொடுக்கறதுனால கிட்னியோட டேமேஜஸை குறைக்க முடியும். மற்றபடி இந்த 3 கண்டிஷன்ஸ் இதுதான் கிட்னி ஹெல்த். ஸோ கிட்னி ஹெல்த் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவார். நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னா அது இந்த லிவர், கல்லீரல். ஏன்னா எல்லா விதமான கழிவுகள் இது உடம்புல இருந்து அவர் ரத்தத்திலிருந்து சுத்திகரிக்கக்கூடியது முக்கியமாக லிவரோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் அதனால தான் லிவர் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 1.8 kgs வெயிட் இருக்கு அண்ட் பெண்களுக்கு 1.3 kgs லிவரோட வெயிட். நம்ம உடம்புலயே லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் ஆர்கன் அப்படின்னா அது இந்த லிவர். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நம்ம பார்க்கலாம் ஹெல்த்தியான ஒரு லிவர். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்போ ரெகுலராக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றவங்களோ இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர், அதாவது இந்த கொழுப்பு அதிகமாக தங்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ லிவரோட என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும். ஸோ இந்த என்லார்ஜ்மெண்ட் இதனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கலாம். 2வது ஃபைப்ரோசிஸ். கொலாஜன் மாதிரியான சில புரோட்டீன் என்ன ஆகும்னா லிவர்ல போய் தங்க ஆரம்பிக்கும். ஸோ லிவர்ல தங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அப்போ லிவர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு லிவர்ல ஒரு கரை மாதிரி படியறதுனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலா ஹேம்பர் ஆகும். லிவர் காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷன் அதுதான் இந்த சிரோசிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ், மஞ்சள் காமாலையில A, B இந்த 2 கண்டிஷன்ல பிளஸ் ஃபேட்டி லிவர் அண்ட் லிவர் ஃபைப்ரோசிஸ் இந்த கண்டிஷன்ஸ்ல லிவர் ஹெல்த் ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது 2ஆ நம்ம பிரிக்க முடியும். ஒன்று மேல் பகுதியில் இருக்கக்கூடிய லைக் மூக்கடைப்பு இருக்கு, இந்த தொண்டை மூக்கிலேருந்து சளி அதிகமாக தண்ணி வருது, இல்லை சளி வரக்கூடியது, தொண்டை கரகரப்பு இல்லை தொண்டை அடைப்பு, குரல் தொண்டை கட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பேசிக்கா என்ன சொல்றேன்னா இதெல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். இந்த சைனஸ்ல இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியது முக்கியமாக இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி வழியா அந்த வைரஸ் உள்ள போகாம தடுக்கிறது தான். பிகாஸ் பேசிக்கா இது லங்ஸ்ல அண்ட் மெயினா அந்த தொண்டையில இங்க போய் செட்டில் ஆக ஆரம்பிக்குது. இதுல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது அடுத்தது எங்க அஃபெக்ட் பண்ணா லோயர் ரெஸ்பிரேட்டரி. ஸோ லோயர் ரெஸ்பிரேட்டரின்னு பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய காற்று குழாய்கள் இருக்கு. ஸோ அதுல வரக்கூடிய சில பிரச்சனைகள் ஒன்று டிபி இருக்கலாம்,
bronchiolitis or bronchitis. bronchioli அப்படிங்கிறது இது சின்ன சின்ன காற்று குழாய்கள். இந்த காற்று குழாய்களுக்குள்ள வேகமாக சளி பரவ ஆரம்பிக்கும் போதும் இதுவும் வீசிங், அலர்ஜி, ஆஸ்மா, நிமோனியா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த கரோனா என்ன பண்ணா, ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இது நெஞ்சுக்குள்ள இந்த சளியை அதிகமாக உற்பத்தி செஞ்சு அதை நெஞ்சுக்குள்ள சளியை உரைய வச்சு, சளி உரைய வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய பிரீத்திங், சுவாசம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ இந்த சுவாசம் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அதனால்தான் வென்டிலேட்டர்ஸ் டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க, அதாவது செயற்கையாக நம்ம சுவாசம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இதை கண்ட்ரோல் பண்றது தான் ரெஸ்போ கேர். அகைன் ரெஸ்போ கேர்ல என்ன இருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று துளசி இருக்கு, இஞ்சி இருக்கு, டர்மரிக் மஞ்சள் அதுல இருக்கு, பைப்பரன், இதுவும் பைப்பரன்கிறது மிளகு, அந்த மிளகு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வகைன்னு சொன்னேன். ஸோ இதுதான் பேசிக்கா இந்த ரெஸ்போ கேர்ல இருக்கு. ஸோ ரெஸ்போ கேர் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். ஆயுசாந்தியோட இந்த 7 ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சராசரி வயது எப்ப கொடுக்கலாம்னா 18 வயசுக்கு மேல. நம்ம முன்னாடி பார்த்த 4 தூண்கள்ல பார்த்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், அந்த சப்ளிமெண்ட்ஸ் எந்த வயசுக்கு மேல எடுக்கலாம் அப்படின்னா 12 வயசுக்கு மேல. ஸோ இது ஸ்டாண்டர்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வயது. சில ப்ராடக்ட்ஸ் நம்ம 6 வயசுக்கு மேல கொடுக்கலாம். எஸ்பெஷலி இப்போ குழந்தைங்களுக்கு முக்கியமா இம்யூனிட்டி நல்லா இருக்கணும். ஸோ அந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு மறக்காம 6 வயசுக்கு மேல ஸ்பைருலினா அண்ட் கொலஸ்ட்ரால் இந்த 2 ப்ராடக்டை மறக்காம டெய்லியே குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் 1லேருந்து 2 கேப்சூல் வரைக்கும் கொடுத்துக்குவாங்க. ஸோ ஈவன் இந்த வைரஸோட அட்டாக் அவங்கள தாக்காம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப தேவையான, இந்த தருணத்துல ரொம்ப தேவையான ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படிங்கிறது பிரைம், வெஸ்டிஜ் பிரைம்ங்கிறது. ஸோ வெஸ்டிஜ் பிரைம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சுப்பீரியரான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ். அப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். இது சுப்பீரியர் குவாலிட்டி அப்படிங்கும்போது இது எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட்ல சேல்ஸ்ல இல்ல மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதுல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துட்டு. ஸோ R&Dல இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா இந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. அண்ட் முக்கியமாக இந்த krill, இந்த வகையான மீன் இதை வந்து அண்டார்டிக் krill அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருங்கடல், ஸோ முக்கியமாக ரொம்ப குளிர்ந்த கடல் பகுதி, இந்த இடத்துல மட்டுமே உயிர் வாழக்கூடியதான் இந்த krill. ஸோ krill பொறுத்த வரைக்கும் அண்டார்டிகால, கனடால, ஜப்பான்ல இந்த நாடுகள்ல அதிகமாக காணக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்விம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறால் போன்ற இந்த மீன் வகை. ஸோ இந்த krill எங்க அதிகமா உயிர் வாழுனா கடல் மட்டத்துல அடிப்பகுதியில உயிர் வாழக்கூடியது. ஏன்னா கடல் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக இம்பியூரிட்டிஸ், நச்சு பொருள்கள் இல்லாத ஒரு பகுதியா இருக்கும். அதே போல இந்த krill கடல்ல இருக்கக்கூடிய ஸ்விம்ஸ் அப்படின்னு கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிளாங்டன்ஸ், அதாவது சின்ன சின்ன மரக்கட்டைகள். ஸோ அந்த மரக்கட்டைகள் இதை உணவாக சாப்பிடக்கூடியதான் இந்த krill.
ஸோ கிரில்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் நேச்சுரலாகவே இந்த இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரில்ல பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாஸ்போலிபிட்ஸ் எதுக்காக தேவைன்னா, பொதுவாக நம்ம ஒரு செல்களுக்கு மேல ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கவர் மாதிரி ஒரு லேயர் இருக்கு. இந்த ப்ரொடெக்ஷன், இந்த லேயர் இது லிவர் உருவாக்கக்கூடியது. அந்த லிவருக்கு முக்கியமா என்ன வேணும்னா பாஸ்போலிபிட்ஸ் இருந்தா தான் அந்த ப்ரொடெக்ஷன், அந்த லேயர் வந்து உருவாக்க முடியும். இதுல EPA, DHA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதை தவிர இந்த கிரில்ல ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். ஆஸ்டசாந்தின் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு விதமான ரெட் கலர்ல ஒரு முக்கியமான ஒரு பிக்மெண்ட். ஸ்பைரல் அப்படி கிரீன் கலர் பிக்மெண்ட்டும், ஆஸ்டசாந்தின் அப்படிங்கிறது ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். பொதுவா தக்காளியில இருக்கக்கூடிய லைகோபீன்ஸ் இருக்கலாம், கேரட்ல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த லைகோபீன்ஸ் ஆர் பீட்டா கரோட்டீன்ஸ் இதை விட 100 மடங்கு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடியது முக்கியமா இந்த கிரில். DHA. ஸோ DHA அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த DHA இது கண்ணுக்கு, மூளைக்கு, இதயத்திற்கு, இந்த 3 உறுப்புகளை சப்போர்ட் பண்றதுக்கு, இந்த 3 உறுப்புகளோட ஃபங்க்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கான முக்கியமான ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுதான் இந்த DHA. EPA, இந்த EPAங்கிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க, ரத்த ஓட்டம் சீராக இருக்க, உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க EPAங்கிற இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தேவை. ஸோ ALA, ஆல்பா லினோலிக் ஆசிட். ஸோ ALAங்கிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது அதிகமாக இருக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில்ல. DHA and EPA இது அதிகமாக இருக்கக்கூடியது krill ஆயில். ரைட். இந்த ஒமேகா 3ங்கிறது, ஒமேகாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட், நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தேவைப்படக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ். பட் நம்ம உடம்புனால இந்த ஃபேட்டி ஆசிட்டை உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒமேகா 3 கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, மன அழுத்தம், படபடப்பு, ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். கண்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி கேன்சர், புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. எலும்புகள்ல தேய்மானம் வராமல் தடுக்க முடியும். தூக்கம் சரியா வரலனாலுமே அந்த தூக்கம், நம்ம ஸ்லீப் ரிதம் பேலன்ஸை ஆர் மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை அதை சிந்தசைஸ் பண்ணக்கூடியது ஒமேகா 3. ஸோ ஒமேகா 3 ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ ஒமேகா 3யோட சப்ளிமெண்டேஷன் கட்டாயம் எடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் ஆர் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதர்வைஸ் ஃபேட்டி லிவர், இந்த கண்டிஷன்ஸ்லையுமே ஒமேகா 3 ஆர் krill ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ krill ஆயில் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஹையர் டோஸ் போனால் நல்லது. 2 to 3 கேப்சூல்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற வகையில டெய்லி ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்து வந்தாலே போதும். ஸோ krill நம்மளுடைய பிரைம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல்ஸ் வித் ஃபுட், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல்ஸை முழுங்கிடும். ஒரு டப்பால 30 சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ் வந்து வரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ராடக்ட் கேட்டகரி வெஸ்டீஜ் பிரைம்ல. ஸோ ஏன் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரைனிங்கோட ஸ்டார்டிங்க்கு நம்ம போகணும். பிகாஸ் அதில் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம் 3 கேட்டகரியில் நம்ம ஊட்டச்சத்துக்கள் தேவை. ஒன்று எனர்ஜிக்காக, இன்னொன்று பில்டிங் பிளாக்ஸ்க்காக, அண்ட் 3வது கேட்டலிஸ்ட்காக. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று மேக்ரோ. ஸோ மேக்ரோ அப்படிங்கும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்? சர்க்கரை, புரதம் அண்ட் கொழுப்பு. இந்த 3 விதமான ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா இது வளர்றதுக்காக, வளர்ச்சிக்காக, பிரச்சனைகள் இருந்தா அதை சரி பண்றதுக்காக, இது 3த்துக்குமே முக்கியமான ஊட்டச்சத்து இது. ஆனா சில ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படுது. அதுதான் என்ன சொல்றோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோங்கிறது சில மில்லிகிராம் ஆர் ஈவன் மைக்ரோகிராம்ஸ் கூட தான் நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படும். பட் இதோட பற்றாக்குறை உடம்புல இருந்துச்சுனாலுமே நிறைய பிரச்சனைகள், நோய்கள் ஆரம்பமாகிறதுக்காக காரணமாக அமையலாம். என்னென்ன இந்த ஊட்டச்சத்துக்கள்? ஒன்று விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் 2ஆ பிரிக்கலாம். ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, டி, இ அண்ட் கே, பி விட்டமின்ஸ், எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இது ஃபுல்லும் இருக்க, இது ஃபுல்லாக நம்ம உடலுக்கு தேவை. 2வது மினரல்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 16 விதமான மினரல்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள தேவைப்படும்.
ஸோ இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புனால, விட்டமின்ஸோ மினரல்ஸோ நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்டா தான் இது நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போக முடியும், ஆர் உணவு மூலமாக தான் இது நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், நகம் ஒரு மாதிரி கலரே இல்லாம போகலாம், ரொம்ப ட்ரையா இருக்கலாம், நகம் அடிக்கடி உடைய ஆரம்பிக்கலாம், தலைமுடி ஆர் தலைமுடி இதுல வரக்கூடிய பிரச்சனைகள், தலைமுடி உதிர்வு இருக்கலாம், தலைமுடி சொட்ட கம்ப்ளீட்டா பால் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆர் ஈவன் நரமுடி ஃபாஸ்டா வளர ஆரம்பிக்கலாம். ஸோ கண் பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம், கண்ணில் எப்போதுமே ஒரு இச்சிங் இருக்கலாம், அது கண்ணில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ வாய் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வாயில ஏற்படக்கூடிய வீக்கம், ஆர் உதடுகள்ல ஏற்படக்கூடிய கிராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதடுல வெடிப்பு, ஆர் ப்ளீடிங் கம்ஸ், பல்ல ஈறுகள்ல ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். ஸோ கழுத்து பகுதியில் பிரச்சனை வரலாம், ஹார்மோனோட இம்பேலன்சஸ் ஏற்படலாம், பீரியட்ஸ் இரெகுலரா வரதுக்கான ஒரு காரணங்கள், அதே போல எலும்புகளோட தேய்மானமும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட குறைபாடு. அதனால தான் நம்ம லான்ச் பண்ணது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பியாட்டிக்ஸ். ஸோ இந்த காம்பியாட்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னா, முக்கியமா மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெவல்யூஷனரி ஒரு டெக்னாலஜி மூலமா இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம். தட் இஸ் ஒரு கேப்சூலுக்குள்ள இன்னொரு கேப்சூல். அவுட்டர் கேப்சூல் என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ், அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ல ப்ரோபயோட்டிக், அதாவது இந்த பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா ஸ்டேபிள் ஃபார்ம்ல உள்ள இருக்கு. எதுக்காக இந்த ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்ங்கிற காம்பினேஷன் தேவை? பொதுவா நம்ம வயிறுல சில நல்ல கிருமிகள் தேவை, பாக்டீரியா, முக்கியமா பாக்டீரியா தேவை. இதெல்லாம் குட் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கட் ஹெல்த், அந்த செரிமானத்திற்கு, வயிறோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா ரொம்ப ரொம்ப அவசியம். சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, தயிர் எப்படி உருவாகுது, பிரெட் எப்படி தயாரிக்கிறாங்க, இதெல்லாமே இந்த நல்ல பாக்டீரியானால உருவாக்கக்கூடியது. அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ். அந்த பாக்டீரியா உயிர் வாழனா என்ன வேணும்? உணவு வேணும். அந்த பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கக்கூடியதான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது இது ஃபைபர். ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. எதனால செரிமானம் பண்ண முடியும்னா, இந்த பாக்டீரியால மட்டும்தான் செரிமானம் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் அவுட்டர் கேப்சூல்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், அது கூட இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அவுட்டர் கேப்சூல்ல இருக்கு. இன்னர் கேப்சூல்ல அந்த பாக்டீரியா லைவ் ஃபார்ம்ல, ஆக்டிவ் ஃபார்ம்ல உள்ளக்கூடிய அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இது இருக்கு. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் காம்பயோட்டிக்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் எல்லா விதமான பயோட்டிக்ஸ் இதுதான். ஸோ வெஸ்டீஜ் பிரைம் காம்பியோட்டிக்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படலாம், யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல எனர்ஜி வேணும், ஒரு பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈவன் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க எடுத்துட்டு வரலாம். ஒரு ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா, சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா, எலும்புகளோட தேய்மானம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் கொடுக்கும். எஸ்பெஷலி கோல்ட் அண்ட் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம், பிகாஸ் ஈவன் கரோனா வைரஸோட முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கோல்டு. ஸோ கோல்டு அட்டாக் இந்த ஆர் ஃபீவர் இது வராம தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர் அது இந்த வெஸ்டீஜ் பிரைம் காம்பியோட்டிக்ஸ். ஸோ காம்பியோட்டிக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், 12 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல வயதானவர்கள், ஏன்னா மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை அதிகமா இருக்கும், ஸோ அவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் நம்ம கொடுக்கலாம். பசி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அவர் என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு செரிமானம் ஆகல, ஆர் அந்த ஊட்டச்சத்து என் உடம்புல கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஆர் ஈவன் பெண்கள் பொறுத்த வரைக்கும் கன்சீவ் ஆக பிளான் பண்றவங்களுக்கு காம்பியோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒன்லி ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வந்தா போதும். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட் ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ண இந்த சிபக்தா. ஸோ ஒரு நாளுமே என்னோட லைஃப் ரொம்ப ஆக்டிவா, ஹெல்த்தியா, சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே முக்கியமான ப்ராடக்ட் இந்த
சீபக்தான். ஸோ சீபக்தான் அப்படிங்கிறது, ஸோ இது சீபக்தான் அப்படின்னோடனே இது கடல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா கடலுக்கும் இந்த ப்ராடக்ட் சம்மந்தமே கிடையாது. இது என்ன சொல்லுவோம், பெரி ஃபில்ட் புஷ். அதாவது புஷ் அப்படிங்கிறது என்ன, புதர்கள். ஸோ இந்த புதர்கள்ல அதிகமாக விளையக்கூடிய பெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை, அதுதான் இந்த சீபக்தான். ஸோ இந்த சீபக்தான்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சீபக்தான்ல இருக்கு. கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீபக்தான் அதோட மருத்துவ குணங்களுக்காக நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த சீபக்தான ஒண்டர் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சீபக்தான் எங்க விளையும் அப்படின்னா, -டிகிரி டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கிற இடத்துல தான் இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் வந்து விளையும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ்ல அதிகமாக இந்த சீபக்தான் நம்ம பார்க்க முடியும். இதை தவிர ஏசியன் கண்ட்ரீஸ்ல லைக் சைனா, ஜப்பான், இந்த இடத்துல, யூரோப்ல, ரஷ்யால, கனடால, இந்த நாடுகள் எல்லாமே இந்த சீபக்தான் அதிகம் விளையிறது நம்ம பார்க்கணும். ஸோ இன்ஃபேக்ட் இதில் நிறைய ஹிஸ்டரி இதில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. என்னன்னா, ஈவன் அலெக்சாண்டர் மாமன்னர் வாழ்ந்த போர் காலத்திலேயே அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு அந்த தெம்பு ஒரு எனர்ஜி இதை திரும்ப கொண்டு வரதுக்காக இந்த சீபக்தான் பழத்தை தான் சாப்பிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில டிஃபென்ஸ் பர்சனல் அண்ட் முக்கியமாக பார்டர்ல இருக்கக்கூடிய ஜவான்ஸ், அவங்களுக்கு அந்த மைனஸ் டெம்பரேச்சர்ல ஃபுல் எனர்ஜியோட அவங்க காவலை காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஆர்டிஓ, ஸோ இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்க இந்த சீபக்தான் மூலமா நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணி அதை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஈவன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால ஸ்பேஸ்ல போகக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ், விண்வெளி வீரர்கள், அவங்களுக்கும் இந்த சீபக்தான் தான் உணவாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. காரணம், சீபக்தான்ல எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு, முக்கியமாக விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே அப்படிங்கிறது பிளட் கிளாட்டிங் ஆகிறதுக்காக நேச்சுரலான ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். விட்டமின் ஏ கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது. விட்டமின் இ டோகோஃபெரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமுடி பிரச்சனைகள் வராமல் தடுக்க, தலைமுடி வளர்த்துக்கு முக்கியமாக விட்டமின் இ தேவை. பி காம்ப்ளெக்ஸ், ஸோ பி விட்டமின்ஸ் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே முக்கியமாக நம்ம உடம்புல வளர்ச்சிக்காக, ரிப்பேர் செய்யறதுக்காக அண்ட் நரம்பு பிரச்சனைகள், நரம்பு ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தேவை. அண்ட் விட்டமின் பி ஃபிளாவனாய்ட்ஸ்ங்கிறது இது முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அயன் அண்ட் மெக்னீஷியம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா சீபக்தான்ல இருக்கு. அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 7 அண்ட் ஒமேகா 9. இன்ஃபேக்ட் ஒமேகா 7 இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஒரே பழம் அப்படின்னா அது இந்த சீபக்தான் மட்டும்தான். அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தியோனின், லூசின், லைசின் அண்ட் கிளைசின். ஸோ இன் சிம்பிள் ஆல்மோஸ்ட் 190 பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஒரு பழத்துல இருக்கு. கேரோட்டினாய்ட்ஸ், டோகோஃபெரால்ஸ், ஃபிளாவனாய்ட்ஸ், லிபிட்ஸ், ஆஸ்கார்பிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த சீபக்தான்ல இருக்கு. ஸோ சீபக்தான் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுது? ஸோ செரிமான சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். எனக்கு ஹை எனர்ஜி லெவல்ஸ், ஸோ டெய்லி எனக்கு அதிக சோர்வு இருக்கு, ஸோ இந்த சோர்வு இல்லாமல் தடுக்கிறதுக்காக நான் சீபக்தான் பயன்படுத்தலாம்.